Hi dear, today நம்ம ஜிம்னாக்கு ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம். ஸோ டைட்டில் என்ன அப்படின்னா ஐ ரூட் பை வெல் இன் லவ் வித் யூ. ஓகேவா? சரி ஓகே டே. ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஓகே டே. ஸோ இந்த ஸ்டோரி வந்துட்டு மோஸ்ட்லி அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு காலேஜ் லைஃப் ஸ்டைலில் தான் இருக்கும். ஓகேங்களா? சரி ஓகே. இப்போது ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் அப்படியே அழகாக க்யூட்டாக ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் காலேஜுக்கு போகிறீங்க. அதுவும் வந்துட்டு விறுவிறுத்து போகிறீங்க. செம்ம வந்துட்டு எப்படின்னா உங்களுக்கு காலேஜுக்கு கொஞ்சம் பக்கம் தான், நடந்து போகிற தூரம் தான். ஆனால் ரொம்ப தூரம் நான் எப்படி சொல்கிறது, பஸ்ஸை அடுத்த ஸ்டாப்பாக இருந்தால் கூட பஸ் ஏறி போயிடலாம். இங்கே ஏறி இங்கே இறங்குறதுக்கு பஸ்ஸா அப்படிங்கிற மாதிரி நடந்தால் போவீங்க. ஆனால் கொஞ்சம் கால்லாம் வலிக்கும் உங்களுக்கு. ரொம்ப தூரம் கிடையாது, ரொம்ப பக்கமும் கிடையாது, மிடில் ஆஃப் த இது தான். ஸோ நடக்கவே முடியாது, விறுவிறுத்து தான் போயிட்டுருப்பீங்க டெய்லியுமே. அப்படியே போகிறீங்க, இன்றைக்கும் காலேஜுக்கு போகிறீங்க. ஸோ போகிறப்போ உங்கள் ஃப்ரெண்டு சாரா உங்களுக்காக கேட்கிட்டேயே வெயிட் பண்ணிட்டுருக்கா. எவ்வளோ நேரம் வயன் வெயிட் பண்ணுறது, பேசாமல் பஸ்லையாவது வரலாம்ல, இல்லைனா சைக்கிள்லையாவது வரலாம்லடி அப்படின்னு கேட்குறா. சொன்னீங்க, ஆமாம் இங்கே ஏறி இங்கே இறங்குறதுக்கு பஸ்கார் ஒரு மாதிரி பார்க்குறாண்டி, அதனால தான் நடந்து வரேன். சைக்கிளில் வந்தால் இங்கே அங்கேருந்து வரும்போது ஈஸி, இறக்கமாக இருக்குது, வந்துடுவேன். ஆனால் இங்கேருந்து ரிட்டன் நான் போகிறப்போ நான் நடந்து போகிறதே பெரிய விஷயம். சைக்கிள் சேர்த்து விட்டுட்டெல்லாம் போகணும்ல, அது எப்படி சொல்கிறது, அது மேடு, அதனால் என்னால் முடியாது, நடந்து வரதே பெட்டர், எதுக்கு ரிஸ்க்கு அப்படிங்கிறா. பேசாமல் என் வீடு அந்த சைடாக இருந்தால் நான் உன்னை கூட்டிகிட்டே வந்துடுவேன். என் வீடு இந்த பக்கம் ஆப்போசிட்டாக இருக்குது. சரி ஓகேவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் காலேஜ்குள்ளே போகிறீங்க. ஸோ இப்போ வந்துட்டு சாரா அப்படியே உங்ககிட்ட சும்மா ஏதாவது பேசிகிட்டே வந்துட்டுருப்பா. சொன்னீங்க, என்னடி தொண்ணு பேசிகிட்டே வர, எனக்கு மூச்சு வாங்குது நடந்து வந்து, உனக்கு என்னப்பா அப்பா காரில் ட்ராப் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏய் வேணா சொல்லு, கொஞ்சம் நேரமாகவே நான் வந்து உன்னையும் பிக்கப் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவள் சொல்கிறான். எதுக்கு, நீ இங்கேருந்து வர, அங்கேருந்து இப்படி வந்து என்னை கூட்டிகிட்டு வந்து டீசல் வேலை என்ன வைக்கிது தெரியுமா, வேலையை பாரு நடந்தே வந்துடும் அப்படின்னு சொல்லவும், ஆமாடி கூழுக்கு ஆசை மியூசிக்கும் ஆசை, அதுவும் ஆகாது இதுவும் ஆகாது, எதுவுமே ஆகாது உனக்கு அப்படின்னு அவளும் கொஞ்சம் சலிச்சுட்டு எப்படி வரா. ஸோ நீங்களும் அப்படியே 2 பேர் நடந்து போயிட்டுருக்கப்போ ஸோ நிறைய பொண்ணுங்கள்லாம் நின்றுட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. நல்லா இருக்கான்ல, க்யூட்டாக இருக்காண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் இதில் உங்களுக்கெல்லாம் வேறு வேலை என்ன, ஒரு பையனை விடுறதில்ல, சே பொண்ணுங்களா இதுங்க அப்படின்னு நீங்களும் சாராவும் அப்படி வாயில் முனைகிட்டே போகிறீங்க. ஸோ இதே மாதிரி தான் டெய்லி காலேஜ் போகிறப்போ மார்னிங் டைம், ஈவினிங் டைம், பிரேக் டைம் எங்கே பார்த்தாலுமே செம்மையாக இருக்கிறான், க்யூட்டாக இருக்கான்னு ஒரு வாய்ஸ் கேட்டே இருக்கும். ஒரு பொண்ணாவது ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் இப்படி சொல்கிறது நீங்கள் கேட்டுருவீங்க. யாரை சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு க்யூரியாசிட்டி வரும்ல. ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கே அப்படி இருக்குது. ஏய் சாரா, யாரடி டெய்லி இவங்க செம்மையாக இருக்கான், அழகாக இருக்கான், க்யூட்டாக இருக்கான், பேச பயமாக இருக்கே அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்கடி, இவளுங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில, ஒரு வாரமாக தான் இந்த மாதிரி எல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லவும், ஏய் அவங்களுக்கு என்ன தினமும் ஒருத்தவங்க அப்படி தான் சொல்லிகிட்ருப்பாங்க, விடு அவங்க லைஃப் அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க, முடிஞ்சால் நீ என்ஜாய் பண்ணலைன்னா கம்முனுவா அப்படின்னு அவள் சொல்கிறா. சொன்னீங்க, இல்லை எனக்கு அது யாருன்னு தெரிஞ்சுக்கணும், ஒரு மாதிரி க்யூரியாசிட்டி அதிகமாகிட்டே இருக்குடி அப்படின்னு நீங்கள் சொல்லவும், அப்படியா சரிவா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்க பேசிகிட்டு இருக்காங்களா. ஸோ அப்படியே நீங்களும் அங்கே போயிட்டு 2 பேர் நிற்கிறீங்க. நின்று பார்த்தா அவங்க எங்கேயோ கை காட்டி பேசிகிட்டு இருக்காங்க. தூரமாக நிற்கிறான் அந்த பையன். ஏய் என்னடி அவ்வளோ தூரத்தில் நிற்கிறவனை பார்த்து க்யூட்டு அழகுன்னு சொல்லி விட்டுட்ருக்காங்க, அவன் மூஞ்சி கூட தெரிய மாட்டேங்குதே அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கப்போ சாரா வந்துட்டு, ஏய் வாடி கிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கை பிடிச்சி தண்ணி இழுத்துட்டு போயிடுறா. பக்கத்தில் கொண்டு போய் நிற்க வச்சுட்டு ஹலோ அப்படின்னு சொல்லி சாரா கூப்பிட்டுறா. ஸோ ஜிமின் தான் டக்குன்னு திரும்புகிறாரு. என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சாரா கிட்டே பேசுகிறப்போ அப்படியே பொலைட்டா நல்லா தான் பேசியிருப்பார். என்ன அப்படின்னு சொல்லி சாரா வந்துட்டு அது வந்து இவதான் அப்படின்னு சொல்லி உங்களை கை காட்டிடுறா. சொன்னீங்க, இல்லை நான் இல்லை அப்படிங்கிறீங்க. ஜிமினுக்கு ஒன்றும் புரியலை. என்ன 2 பேரும் என்ன பண்ணுறீங்க, ஏன் கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது வந்து அது வந்து அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கவும் சாரா வந்துட்டு இல்லை அது வந்து தெரியாமல் ஆள் மாதிரி கூப்பிட்டோன்னு நினைக்கிறேன், சாரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேர் தாத்தான்னு கை பிடிச்சி மாற்றி இழுத்துட்டு ஓடிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜிமினுக்கு ஒன்றும் புரியலை, ஒரு மாதிரி சிரிச்சிட்டே பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்படி ஜிமின் சிரிச்சிட்டே பார்த்துட்டு இருக்கிறத பார்க்குற அந்த பொண்ணுங்க, அச்சோ சிரிக்கிறாண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன பண்ணாலும் ஈச் மூமெண்ட்டை கூட ரொம்பவே அட்மையர் பண்ணுறாங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு சிரிச்சிட்டே அப்படியே அந்த பொண்ணுங்களை பார்த்து ஹாய் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவங்க அவ்வளோதான் அப்படியே ஹார்ட்டில் கை வச்சுட்டு பொத்துன்னு உட்காந்துக்கிறாங்க. ஸோ ஒரு மாதிரி ஃபன்னியாக ஹாப்பியாக ஒரு மாதிரி செம ஃபன்னாக தான் போயிட்டுருக்குது காலேஜ் எல்லாம். இப்போது அந்த மாதிரி தான். ஸோ லஞ்ச் ஹவர் நீங்கள் கேன்டீன் போகிறீங்க, சாராவும் நீங்களும். என்னடி தரத்தன்னு கூட்டி போய்ட்டு அப்படியே பயமாக ஆயிடுச்சு தெரியுமா, அப்படியே எனக்கு ஹார்ட்டு ஸ்டாப் ஆகிடுச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட்டில் கையை வச்சு பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த பக்கம் சாரா வந்துட்டு, ரொம்ப கேஷுவலாக பேசுகிறான், ரொம்ப பொலைட்டாக பேசுகிறான், நான் ரொம்ப நைஸ் கைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவ சொல்லவும், நைஸ் தான்
எனக்கு அவன் ரொம்ப பிடிச்சிருக்குடி அப்படின்னு நீங்கள் சொல்லவும், ஏய் அவன் செம்மையாக இருக்காண்டி, நீ ஒரு மேக்கப் சென்ஸ் கூட இல்லாமல் இருக்க, எப்படி உங்க பாரு, எல்லா பொண்ணுங்களுக்குன்னா அவன் மேலே தான் இருக்குது, அவங்களாம் இவ்வளோ மேக்கப் போட்டு எப்படி இருக்காங்கன்னு பாரு, நீ அழகு தான் ஆனால் மேக்கப் கூட பண்ண மாட்டேங்கிறியே, பிச்சைக்காரியாட்ட வந்துடுற காலேஜுக்கு, எந்திரிச்சு தூங்கி எந்திரிச்சு எப்படி வரையும் அப்படியே வந்துடுற, எப்படி செட் ஆகும் அப்படிங்கிறா. எது செட் ஆகாதா, என்னப்பா மேக்கப் பண்ணால் செட் ஆகுங்கிறியா அப்படின்னு கேட்குறா. சாரி நீங்கள் கேட்குறீங்க. சாரா வந்துட்டு மேபி சான்சஸ் இருக்குது அப்படின்னு அவன் சொல்லவும், ஆஹோ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எந்திரிக்கிறீங்க. ஸோ பிளேட்டை எடுத்துகிட்டு எந்திரிச்சிருப்பீங்க. ஸோ எந்திரிச்சா டக்குன்னு பின்னாடி ஜிமின்டான் அவரை பார்த்தது உங்களுக்கு ஒரு மாதிரி ஷிவர் ஆகிடுது, கையெல்லாம் அப்படியே பொத்துன்னு அந்த பிளேட்டு சாப்பாடு பிளேட்டை அப்படியே கொட்டிடுறீங்க அவர் மேலேயே ஷர்ட்லேயே. ஸோ ஜிம்மி அப்படியே பார்க்குறாரு, பார்த்தா ஒயிட் ஷர்ட்டு ஃபுல்லாக நாஸ்தி பண்ணிட்டீங்க, அவர்கிட்ட ஸ்பேர் ஷர்ட் கூட கிடையாது, அப்படியே டென்ஷன் ஆகுது. அப்படியே நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா சாரி அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ சாராவும் சாரி அப்படிங்கிறா. ஸோ 2 பேரும் பயந்து போய் சாரின்னு சொல்கிறதுனால அவர் வந்துட்டு கோவப்படல, சரி ஓகே பரவாயில்ல தெரியாம தானே கொட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வேலை பண்ணுவீங்க பாருங்கள், மனசை பயங்கர டென்ஷன் ஆகிட்டாரு. என்னென்னா சாப்பிட்ட அந்த கையிலேயே வந்துட்டு நல்லா குழம்பெல்லாம் ஊற்றி சாப்பிட்ருப்பீங்க மேடம், அடிச்சுக்கு ஒதுக்கியிருப்பீங்க. ஸோ அந்த கையிலேயே நான் தொடச்சி விடுறேங்கிற பேரில் ஷர்ட்டு மிச்சம் அதை லைட்டாக தான் கொட்டியிருக்கோம், அதை கூட வாஷ் பண்ணால் போயிருக்கோம். ஆனால் ஏகமாக அதை துடைக்கிறேங்கிற பேரில் அந்த கையிலேயே கொண்டு போயிட்டு எல்லாம் ஏகமாக ஆப்பி விட்டுறீங்க. ஸோ ஜிமினுக்கு கடுப்பாயிடுது, என்ன பண்ணிட்டுக்க நீ அப்படின்னு கத்துறாரு. நீங்கள் சாரி 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 ஜிமின், தெரியாமல் பண்ணிட்டா அப்படின்னு நீங்கள் சொல்லவும், ஏய் என்னடி கையெடு அப்படின்னு சொல்கிறாரு. எடுப்பனா நீங்கள் இரு, நான் தானே தெரியாமல் கொட்டிட்டு நானே க்ளீன் பண்ணி விட்டேன், கோச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. சாராவும் பிடிச்சி இருக்கிற ஆனால் பைத்தியமே என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு, ஆனால் நீங்கள் கேட்குற மாதிரி இல்லை. ஸோ ஜிம்மின் வந்துட்டு அப்படியே உங்களுக்கு பிடிச்சி இந்த கையை தள்ளி விட்டு மென்டல் ஸ்டூபிட் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போயிடுறாரு. ஸோ நீங்கள் இப்போ எதுக்காக என்னை திட்டினாரு, நான் ஹெல்ப் தானே பண்ணேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி அப்படியே மூஞ்சி பவுட்டிலிப்பாக வச்சுக்கிறீங்களா. ஸோ இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருப்பீங்க. ஸோ ஜிம்மின் போகிறப்ப அப்படியே திரும்பி பார்த்துருப்பாரு. ஸோ அப்படியே பவுட்டிலிப்பு வச்சு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிருப்பீங்க. ஸோ அவர் அப்படியே முடிச்சுட்டே போயிடுறாரு. இந்த பக்கம் சாரா அப்படியே உங்கள் காதை பிடிச்சி திருகி, அறிவு கெட்ட கல்தை என்னடி பண்ணி வச்சுருக்க, உன் கையை பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ நீங்கள் கையை பார்த்தா கை க்ளீனாக இருக்குது, என் கை க்ளீனாக தானே இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீ இப்போ தானே சாப்பிட்டு ஹேண்ட் வாஷ் கூட பண்ணல, ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு பதிலாக எல்லாத்தையும் அவரோட ஷர்ட்டில் தொடச்சிட்டேன், கோவப்படாமல் கொஞ்சம் வாங்களோ அப்படிங்கிறா. அப்போ தான் உங்களுக்கு ரியலைஸே ஆகுதோ, ஐயோ என்னடி இப்படி ஆயிடுச்சு, அவன் வேறு கோவப்பட்டு போகிறானே, போச்சு நான் வேறு லவ் பண்ணலாம் ப்ரப்போஸ் பண்ணலான்னு நினச்சேன், ஐயோ ஃபஸ்ட்டு தயவே இப்படி சொதப்பிட்டேனே கடவுளே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ சார் வந்துட்டு 1% இருந்த சான்ஸும் போச்சு, அவ்வளோதான், இனிமேல் அவனை பார்த்தாலே டென்ஷன் தான் ஆகும், ஏன்னா எல்லாரும் அவனை பற்றி சிரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறா. திரும்பி பார்த்தா எல்லோரும் திரும்பி பார்த்து சிரிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணவும், ஐயோ போச்சா, பட் நான் அவனை எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த பிளேட்டை கீழே விழுந்த பிளேட்டெல்லாம் பொறுக்கிட்டு 2 பேரும் போகிறீங்க. ஸோ இப்போ லஞ்செல்லாம் முடிச்சு கிளாஸில் போய் உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு மண்டக்குள்ளே அப்படியே ஜிமினோட ஃபேஸ் தான் ஞாபகம் வருது. ரொம்ப கோவப்பட்டானே, எனக்கு ஒரு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ சாரா வந்துட்டு, நீ பண்ண வேலைக்கு நானாக தான் அரைஞ்சிருப்பேன், அவனை ஜஸ்ட் கோவப்பட்டதோட போனான் பார்த்தியா, அது வரைக்கும் சந்தோஷப்படு அப்படின்னு சொல்கிறா. சொன்னீங்க விக்கெட்டு வாய்க்கெட்டலங்கிற மாதிரியெல்லாம் இருக்குது, ஆனால் நான் எப்பவுமே கிவ் அப் பண்ண மாட்டேன், உனக்கு தெரியும் இல்லை சாரா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்னமோ பண்ணி தொலை அப்படின்னு சொல்லிட்டு அவள் விட்டார். அவள் பெருசாக எடுத்துக்கல. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டே வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது நெக்ஸ்ட் டே கிடையாது, அன்றைக்கே தான் ஈவினிங் ஆகுது. ஸோ எல்லோரும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஸோ காலேஜெல்லாம் முடிஞ்சு ஸோ மேடம் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, போய் சாரி கேட்குறேன் அப்படிங்கிற பேரில் ஒரு பூ இருக்குல்ல, ஸோ அந்த பூ வந்துட்டு பறிச்சுக்கிறீங்க. ஸோ அந்த பூ வந்துட்டு இந்த ஊமத்தம் பூன்னு சொல்லுவாங்களோ, பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும், ஆனால் பயங்கரமாக ஸ்மெல்லு வரும். மேடம்க்கு வந்துட்டு கொஞ்சம் ஸ்மெல்லிங் சென்ஸ் கம்மி. எப்படின்னா, ஒரு வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சிட்டு இருக்கிறப்போ சுற்றி என்ன இருந்தாலும் அது நமக்கு தெரியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி தான், அது கப்புன்னு ஆறுனா கூட உங்களுக்கு தெரியாது. ஸோ உங்களோட காலேஜ் காலத்துக்குள்ளே அந்த ஊமத்தம் பூ அழகுக்காக வச்சுருக்காங்க. ஸோ எப்படியோ அதை பொறிக்கிறேங்கிற பேரில் அப்படியே எட்டி பறிக்கிறீங்க. நடுவில் அது இருக்கா, ஸோ தண்ணி இப்படி கையில் வச்சு பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ அந்த தண்ணி இந்த பக்கம் நம்ம இழுத்து விட்டோம் அப்படின்னா அந்த பூ லைட்டாக வரும்ல. ஸோ அந்த மாதிரி தான் லைட்டாக அந்த பூ வந்துட்டுருக்கு. இந்த பக்கம் பார்த்தா ஜிமினும் அந்த பக்கம் வந்துட்டுருக்காரு. ஸோ நீங்கள் 2 கம்பேர் பண்ணுறீங்க. அப்படியே ஒயிட் ஷர்ட்லாம் ஒயிட்டாக அவரும் வராரு, இந்த பக்கம் அப்படியே ஒயிட்டாக அப்படியே அழகாக இதுவும் வருது.
ரெண்டுத்துக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கீங்க. கரெக்டாக ஜிமின் வரத்துக்குலாம் அந்த பூ கொடுக்கணும்ல, அதனால என்ன பண்ணுறீங்கன்னா 2 கையிலையும் ஃபாஸ்ட்டாக அதை தண்ணி போட்டு பரப்பரன்னு பறிக்கவும் என்ன ஆகுது அப்படின்னா அந்த பூ பக்கத்தில் வந்துடுது. ஸோ அதை எடுக்கலான்னு கொஞ்சம் லைட்டாக எக்கிருப்பீங்க, ஆனால் பொத்துன்னு அந்த தண்ணிக்குள்ளே விழுந்துடுறீங்க. ஸோ விழுந்தாலும் அந்த பூவை எடுத்துட்டீங்க. ஐயோ என்னது தண்ணிக்குள்ளே விழுந்துட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேற ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே பரவாயில்ல அப்படின்ட்டு அந்த பூவை அப்படியே எடுத்துக்கிறீங்க. ஸோ எடுத்துகிட்டு அப்படியே அந்த தண்ணிக்குள்ளேருந்து வெளில வரீங்க. தப்பறையாக நினச்சி போயிட்டீங்க. ஸோ வந்து ஜிமின் மாதிரி நிற்கவும் அவரே ஷாக் ஆகிட்டாரு. என்ன இது இப்படி வந்து நிற்கிறா அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் சாரி அப்படி சொல்லிட்டு அந்த பூவை நீட்டவும் அவரோட மூக்குக்கிட்டே வைக்கிறீங்க அந்த பூவை. அவருக்கு ஒரு ஸ்மெல்லு தாங்க முடியல, அப்படியே கப்புன்னு அடிக்குது. அவருக்கு ஒரு மாதிரி மூச்சே ஒரு மாதிரி ஸ்டாப் ஆன மாதிரி இருக்குது. அந்த 2 ஸ்டெப்பு பின்னாடி போய் நின்றுக்கிறாரு. என்ன பண்ணுற நீ அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் இல்லை மதியம் நடந்ததுக்கு சாரி, இல்லை அதனால தான் சாரி சொல்கிறதுக்காக இந்த பூ உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜிம்மி அப்படியே செம்மையாக முறைக்கிறாரு. நீங்கள் எல்லாத்துக்கிட்டையும் நல்லா தானே பேசுகிறீங்க, ஏன் என்கிட்ட மட்டும் இப்படி முறைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஆனால் நீங்கள் பண்ணுறதெல்லாம் அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஜிம்மி வந்துட்டு மரியாதையாக அந்த பக்கம் போயிடு, இன்னும் 2 நிமிஷம் இங்கே நின்னேன்னா அவ்வளோதான், என்ன பண்ணனே தெரியாது, போடியாங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் இல்லை அதை வாங்கிக்கோங்க அப்படின்னு நீங்கள் சொல்லவும் தயவு செஞ்சு போயிடு அப்படின்னு கத்துறாரா. ஒரே ஓட்ட ஓடிட்டீங்க. அந்த பக்கம் சாரா வந்து பார்க்குறா. ஓய் என்னடி பண்ணி வச்சுருக்கா, இப்படி நினச்சி போயிருக்க அப்படின்னு சொல்லவும் போடி, நான் என்ன பண்ணாலும் அவருக்கு பிடிக்கல, ரொம்ப ரூடாக நடந்துக்கிறாரு என்கிட்ட மட்டும், மற்ற எல்லாத்துக்கிட்டையும் கைண்டாக பேசுகிறாரு அப்படின்னு நீங்கள் சொல்லவும் இது கையில் என்ன அப்படின்னு சொல்லவும் டக்குன்னு இதுவா இங்கே பாரு அப்படின்ட்டு அவன் மூக்கிட்டே வைக்கிறீங்க. இதுதான் பூ அப்படின்னு சொல்லவும் என்னடி இவ்வளோ ஸ்மெல் வருது அப்படின்னு அவள் சொல்கிறா. ஸ்மெல் வருதா அப்படின்ட்டு இப்போ தான் நீங்கள் ஸ்மெல் பண்ணி பார்க்குறீங்க. செம்மையாக ஒரு மாதிரி ஸ்மெல்லாக இருக்குது. சீ என்ன இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லவும் இப்போ தெரியுதா, இப்படி நாத்தமாக அடிக்குது, இதை கொண்டு அவரோட மூக்கில் வச்சா எவன்டி ஒன்று வந்துட்டு பார்ப்பான், ஏன்டி இப்படி பண்ணுற, யாராக இருந்தாலும் கோவம் தான் படுவாங்க, தயவு செஞ்சு இப்படி பண்ணாத போயன், எதாக இருந்தாலும் என்கிட்ட ஒரு தடவை ஐடியா கேளுடி, நீ ஏன் ஏதாவது பண்ணி இப்படி சொதப்பாதடி, உனக்கு ஃப்ரெண்டு நான் எதுக்கு இருக்கேன், ஏதாவது ஹெல்ப் பண்ணுவேன் ஓகேவா, ஸோ அவசரப்பட்டு எதுவும் பண்ணாத அப்படின்னு அவள் சொல்கிறா. சொன்னீங்களாம் சரி ஓகே இனிமேல் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு நடுங்கிட்டு நிற்கிறீங்க. ஸோ செம்மையாக குளிருது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நடுங்கிட்டு நிற்கிறப்போ என்னடி இப்படி நடுங்குற அப்படின்னு சாரா கேட்குறா. அந்த தண்ணிக்குள்ளே விழுந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவும் ஆமாம் ஏன் இப்படி நினைஞ்சிருக்க, அந்த தண்ணிக்குள்ளே விழுந்துட்டியா, எதுக்கு அந்த தண்ணிக்குள்ளே போய் விழுந்த அப்படின்னு இப்போ தான் அவள் கேட்குறா. சொன்னீங்க அதுவாய்தா இந்த பூ பறிக்க தான் போனேன், அதனால தான் தண்ணிக்குள்ளே விழுந்துட்டேன். ஜிமின் வந்தானா அவனை பார்த்துட்டு இருந்தேனா, அது வரதுக்குள்ளே கொஞ்சம் பூ கொடுக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு எக்குனேன், பொச்சுன்னு வலிக்கு விழுந்துட்டேன், அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லை, வீடு பக்கம் தானே நான் போயிடுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ மோஸ்ட்லி கொரியாலலாம் வந்துட்டு எப்படின்னா இந்த டைம் ஒரு சில டைம் ரொம்ப வின்டராக இருக்கும்ல, ஸோ ரொம்ப குளிரும்ல, ஸோ அந்த டைம் தான் அந்த பக்கம் பனியும் பெய்யுது, மே டைமுக்கு இங்கே குளிரும் எடுக்குது, அது தண்ணியில் வேறு நினைஞ்சிருக்கீங்க, தண்ணி வேறு ஐஸ் வாட்டர் மாதிரி இருந்திருக்கும். ஸோ இப்போ தான் வந்துட்டு சாரா தண்ணி தொட்டு பார்க்குறா, சில்லுன்னு இருக்குது, எப்படி இதுக்குள்ளே விழுந்து எந்திரிச்சு வந்த அப்படிங்கிறா. அது ஒரு வேகத்தில் வந்துட்டு ஜிமினை பார்த்துட்டு அப்படின்னு நீங்கள் சொல்லவும் வெக்கமேல அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டுருக்கா. ஸோ போகிற வழியில் கரெக்டாக ஒரு பொண்ணு வந்துட்டு ஒரு குட்டி பொண்ணு தான் அவங்களுக்கு ஒரு கோட் கொடுக்குறா. அக்கா என்னங்க இதை போத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறா. ஸோ நீங்கள் யாரோடது அப்படின்னு கேட்குறீங்க. அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு, இந்தாங்க போட்டுக்கோங்க, ரொம்ப குளிரில் நடுங்குறீங்கள அதனால் கொண்டு வந்தேன் அப்படின்னு அவள் சொல்கிறா. நீ ரொம்ப கைண்டாக இருக்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி போட்டுக்கிறீங்க. ஸோ இந்த பக்கம் சாரா வந்துட்டு பரவாயில்லடி கடவுள் இருக்கான் அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் நான் பாரு யாருக்காக விழுந்தனோ அவங்க எனக்கு கண்டு கூட இல்லை, ஆனால் யாரோ ஒரு பொண்ணு பாவம் பார்த்து எனக்கு கோட்டெல்லாம் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட்டை போட்டுட்டு அப்படியே வந்துட்டு சாரா வந்துட்டு அவங்க அப்பா பிக் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ நீங்கள் இந்த பக்கம் நடந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஸோ சாராவோட அப்பா பார்த்துட்டு அவையே அப்படி நடுங்கிட்டு போகிறான்னு கேட்பாங்க. தண்ணிக்குள்ளே விழுந்துட்டாப்பா அப்படின்னு சொல்லவும் அப்போ ஈரத்தோடு போகிறா, கூட்டிகிட்டு போய் விடணும்னு கூட உனக்கு தோணல அப்படின்னு சாராவோட அப்பா அவளை 2 திட்டிட்டு அப்படியே காரை கொண்டு வந்து உங்களுக்கு நிறுத்துறாங்க. உள்ளவா அவனுக்கு கொண்டு வீட்டில் விடுற அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் ஏறிக்கிறீங்க, குளிர் தாங்க முடியல, ஸோ அதனால் அப்படியே ஏறிக்கிறீங்க. ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொண்டு போய் உங்களோட வீட்டில் விட்டுட்டு அவங்களும் வந்து கிளம்பிடுறாங்க. ஸோ நீங்களும் ஓடி போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிறீங்க. அம்மாடி என்ன குளிர் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டுருக்கீங்க.
ஸோ இந்த பக்கம் ஜிமின் வீட்டுக்கு போனதுமே என்னடா இப்படி வந்திருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா நீங்கள் அந்த பூவை கொண்டு ஒரு மூஞ்சில் அடிச்சிருப்பீங்க, அதுலேருந்து லைட்டாக ஒரு மாதிரி ஒவ்வொரு சில பூவெல்லாம் வந்துட்டு தொட்டோன்னா அதோட கலர் நமக்கு ஒரு மாதிரி பஞ்சு பஞ்சாக வரட்டல. ஸோ அந்த மாதிரி ஃபேஸில் ஒட்டி இருக்கு, ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரி அவருக்கு அந்த குழம்பெல்லாம் பட்டது வேறு இருக்கா. ஸோ வீட்டில் அவங்க அம்மா அப்பா கேட்குறாங்க, என்ன ஜிமின் இப்படி வந்திருக்க அப்படின்னு. ஜிமின் பார்த்துட்டு, எல்லாம் ஒரு கோளாறு பிடிச்சி பைத்தியம் பண்ணி வச்ச வேலைம்மா இன்னைக்கு அவளை அப்படிங்கிறாரு. எது பொண்ணாடா அப்படின்ட்டு அவங்க அம்மா அப்படியே ஆசையாக ஓடி வராங்க. மா ஏம்மா இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், டேடே சொல்டா ஒரு பொண்ணா என்ன பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அவளா என்னோடய ஷர்ட்டில் குழம்பு கொட்டிட்டாம்மா, சாப்பாடுக்கு சாப்பிட்டுட்டு எந்திரிச்சா. ஸோ நானும் ஆப்போசிட்டில் வர கொட்டிட்டா அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. திட்டிட்டியாடா அப்படின்னு கேட்குறாங்க. திட்டலம்மா, சரி பரவாயில்ல விடுன்னு தான் சொன்னேன். ஆனால் அந்த பைத்தியம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுச்சு தெரியுமா, என் ஷர்ட்டு முழுசாக அவள் கையிலேருந்து சாப்பாடு குழம்பு எல்லாத்தையும் அப்படி விட்டுட்டாம்மா. எனக்கு கடுப்பாயிடுச்சு, திட்டிட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோயோ ஒரு பொண்ணு ஒன்று தொட்டாளா அப்படின்ட்டு அவங்க வாயில் கை வச்சுட்டு அவங்க ப்ளஷ் ஆகுறாங்க. ஸோ ஜிமின்னுட்டு, மா என்னம்மா இப்படியெல்லாம் பேசுகிற நீ அம்மாம்மா அப்படின்னு சொல்கிறாரு. டே சும்மாடா, இத்தனை வருஷம் ஒரு பொண்ணை கூட நீ லவ் பண்ணல, டேட் பண்ணல, ஃபஸ்ட் டைம் ஒரு பொண்ணு உன்கிட்ட வந்துட்டு தொட்டா, அதுவும் வீட்டில் வந்து ஒரு பொண்ணை பற்றி பேசுகிற அப்படின்னாவே எனக்கு ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குடா, ப்ளீஸ் அவளே லவ் பண்ணிடுறியா அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா லூஸ் அம்மா நீ என்னம்மா சம்மந்தம் இல்லாமல் பேசிகிட்டு இருக்க, போமாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உள்ளே போயிடுறாரு. ஸோ அவங்க அம்மா அப்படியே உட்காந்துக்கிறாங்க. எல்லா பசங்களும் இது என் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு கூட்டிகிட்டு வருதுங்க. ஒரு சில பசங்க கல்யாணம் பண்ணியே கூட்டிகிட்டு வருது. ஆனால் இவன் மட்டும் ஏன் இப்படி இருக்கான், கடவுளே என் பிள்ளைக்கு கொஞ்சம் நல்ல புத்தியை கொடுப்பா. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே போனால் என் பையன் வந்துட்டு அவங்க கேர்ள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்தான், நாங்கள் அது பேசிகிட்டு இருந்தோம், இதை பேசணும் அப்படி இப்படின்னு ஓவராக சீன் போடுறாளுங்க. ஆனால் நான் மட்டும் ஒரே ஒரு மாதிரி கவலையாக வரேன், எனக்கு ஒரே அசிங்கமாக இருக்குது, இவன் ஏன் இப்படி இருக்கான் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் புலம்பிகிட்டே கிச்சனுக்கு போகிறாங்க. ஸோ இந்த பக்கம் ஜிமின் போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு அந்த ட்ரெஸ் அப்படியே எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா அவருக்கு நீங்கள் பணம் தான் ஞாபகம் வருது. சாரின்னு சொல்லிட்டு சும்மா ஏகமாக போட்டு அப்படியே தொடச்சி எடுத்துருப்பீங்க. அவருக்கு வேறு ஒரு மாதிரி கொஞ்சம் வேறு இருந்திருக்குமா, என்ன கொழுப்பு அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிருப்பார். ஸோ அப்படியே வந்துட்டு அந்த ட்ரெஸ்ஸை தூக்கி அந்த பக்கம் வச்சுட்டு அவர் போயிடுறாரு. ஸோ போயிட்டு அவ்வளோதான். ஸோ அந்த டே அப்படி தான் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே காலேஜுக்கு போகிறீங்க. ஸோ போகிறப்ப வீட்டுக்கு, அதாவது காலேஜில் கிளம்பிட்டுருப்பீங்க காலேஜ் போகிறதுக்கு. ஸோ இது வரைக்கும் மேக்கப் சென்ஸே இல்லாத மேடம் வழக்கத்துக்கு மாறாக மேக்கப் போடுற அப்படிங்கிற பேரில் வந்துட்டு ஏனோ பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இது எப்படி, அதை ஜஸ்ட் ஒரு காஜல் ஐலைனர் கூட எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே கண்ணெல்லாம் லைட்டாக அப்பிக்கிறீங்க. ஒரு மாதிரி அன்னியவனாக தான் நீங்கள் மேக்கப்பே ஃபுல்லாக பண்ணிக்கிறீங்க. ஒரு மாதிரி எப்படி பார்த்தா சிரிப்பாக வரும்ல. ஸோ அந்த மாதிரி எடுத்து அப்பிக்கிறீங்க. ஃபஸ்ட் டைம் மேக்கப் பண்ணுறேன் அப்படிங்கிறனால உங்களுக்கு கரெக்டாக தெரியலை. ஸோ அப்படியே எடுத்து அப்பிக்கிட்டு ஒரு மாதிரி பவுடர்லாம் இருக்குல்ல, லைட்டாக டச்சப் பண்ணுறதெல்லாம் வந்துட்டு அப்படியே போட்டு நல்லா தப்புன்னு சாணி தட்டுற மாதிரி நல்லா ஃபேஸ்ஃபுல்லாக தட்டியாச்சு. அப்படியே ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது பார்க்கறதுக்கே. ஸோ அப்படி தான் கிளம்பி காலேஜுக்கு நடந்து போயிட்டுருக்கீங்க. போகிற வரவங்களாம் உங்களே வியர்டாக பார்க்குறாங்க. ஸோ உங்களுக்கு என்ன தோணுதுன்னா, மேக்கப் பண்ணால் கொஞ்சம் அழகாக தான் இருக்கும் போலயே, எல்லோரும் நம்மளே பார்க்குறாங்க, அழகாக பண்ணது என் தப்பா அப்படின்னால உங்கள் மைண்ட் வைஸ் போயிட்டுருக்கு. ஸோ அப்படி தான் காலேஜ்க்கே போயிட்டீங்க. சாரா வழக்கம் போல் வெயிட் பண்ணிட்டுருக்கா. அவங்கள பார்த்ததும் செம்ம ஷாக்காக, அடியே என்னடி பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு கேட்டுட்ருக்கா. ஆனால் நீங்கள் அவளை கண்டுக்கவே இல்லை. சாரா ஒரு 10 நிமிஷம் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் நீங்கள் ஜிமினி பார்க்க தான் ஓடுறீங்க. அப்போ உங்கள் பின்னாடியே வரா. ஐயோ இந்த கோலத்தில் வெங்கடா போகிறா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பின்னாடியே ஓடி வரா. நீங்கள் சிக்குவனா அப்படிங்கிற மாதிரி தெரிச்சு ஓடிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா அவள் வந்துட்டு உங்கள் அழகில் மயங்கி துரத்துற மாதிரி உங்களுக்கு இருக்குது. ஸோ உங்களை கலாய்ச்சிருவா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நான் முதல்ல என் அழகெல்லாம் ஜிம்மினுக்கு தான் காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஓடிட்டுருக்கீங்க. அவள் ஐயோ இந்த பைத்தியம் வச்சு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் கத்துறா. நீங்கள் அங்கேயே வெயிட் பண்ணேன், நான் ஜிம்மின் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறீங்க. ஸோ ஃபைனலி பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓடி போயிட்டு மூச்சு வாங்க நின்றுட்டுருக்கீங்க ஜிம்மின் முன்னாடி தான். ஸோ அவர் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அப்படியே குனிஞ்சு நின்றுட்டு அப்படியே நேராக நிமிந்து பார்ப்பீங்க. பாருங்கள் ஜிமின்க்கு ஒரு மாதிரி ஆகிடும். அப்படியே ஒரு வாயடிச்சு போய் நிற்கிறாரு. ஸோ நீங்கள் ஜிமின் அது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அந்த முடிய சைடில் காதாரமாக எடுத்துகிட்டு விடுவோம்ல. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. பொழுதுனிக்கும் பண்ணுறீங்க. அது ஏதோ ஸ்டைல் அப்படின்னு நினச்சிட்டு அது ஜிமினுக்கு சிரிப்பாக வருது உங்களை பார்த்தா. ஆனால் வந்துட்டு நீங்கள் பேச ஆரம்பிக்கிறதெல்லாம் கரெக்டு தான். அது ஜிமின் நேற்று நடந்த எல்லாத்துக்கும் சாரி, அது உங்களை கூல் பண்ணும் அப்படின்னு சொல்லி தான் நான்
அந்த பூவெல்லாம் எடுத்து கொடுத்தேன். எனக்கு நிஜமாகவே ஸ்மெல்லிங் சென்ஸ் கொஞ்சம் கம்மி, அதுவும் உங்களை பார்த்த அவசரத்தில் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன்னா, அதனால தான் நான் கவனிக்கல. அப்படி இருந்தால் அது ரொம்ப ஸ்மெல் வந்துச்சுன்னு தெரியும். அப்புறம் மதியமும் கூட ப்ளீஸ் மன்னிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு, ஏய் என்னடி உன் பிரச்சனை, எதுக்கு எப்போ பார்த்தாலும் என்னை தொல்லை பண்ணிகிட்டே இருக்க, நானும் பார்க்குறேன், சும்மா என்னை இம்சை பண்ணிட்டே இருக்க, என் கண்ணு முன்னாடியே வராத, கிளம்பு அப்படிங்கிறாரு. நீங்கள் ஏன் என்கிட்ட மட்டும் இப்படி ரூடாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கோவம் வேறு வருது. ஸோ ஜிமின் வந்துட்டு, ஏய் கிளம்புனா கிளம்பு, என் பக்கத்துலேயே நிற்காத, ஸோ சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த பக்கம் போயிடுறாரு. ஏன் அப்படின்னா போகிற வரவங்களை அவங்களே ஜிமினி ஒரு மாதிரி பார்க்குறாங்க. நீங்கள் இப்படி இருக்கிறதுனால ஜிமினியும் சேர்த்து வியர்டாக பார்க்குறாங்க. அதனால் ஒரே ஓட்டமாக ஓடி இருப்பார். நீங்கள் என்ன இப்படி பண்ணுறாங்க, இவ்வளோ அழகாக மேக்கப் பண்ணிட்டு வந்திருக்கேன், கொஞ்சம் அழகாக இருக்கேன்னா சொல்லியிருக்கூடாதா, எதுவுமே சொல்கிறதில்ல, எப்படி தான் நான் இவனை கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கையை போட்டு பேசிட்டு நின்றுட்டுருக்கீங்க. சாரா ஓடி வரா. நீ ஏன்டா இப்படி ஓடி வர அப்படின்னு நீங்கள் கேட்கவும், ஏய் முதல்ல வாடி பாத்ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வாஷ்ரூம் கூப்பிட்டு போகிறா. கூப்பிட்டு போயிட்டு கண்ணாடி படி நிற்க வச்சு, இங்கே பாரு இப்படி இருக்கிறேன்னு பாரு அப்படின்னு சொல்லி காட்டுறா. அப்படியே நீங்கள் அப்போ தான் பார்க்குறீங்க. நீங்கள் வீட்டில் மேக்கப் பண்ணுறப்போ ஓரளவுக்கு நல்லா தான் இருந்திருக்கும். ஆனால் நடந்து வரும்போது வேர்த்து விறுவிறுத்து போய் வரீங்கள, என்ன தான் கோல்டாகவே இருந்தாலுமே கூட. ஸோ ரொம்ப தூரம் நடக்கிறப்போ ஒரு மாதிரி லைட்டாகவே இருக்கும். ஈவினிங் டைம் தான் ரொம்ப கோல்டாக இருக்கும். ஸோ மார்னிங் லைட்டாக வெயிலெல்லாம் வரல, அதனால உங்களால் முடியல, வேர்த்து அப்படியே ஊற்றி ஒரு மாதிரி ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகிடுச்சு. அப்படியே பார்க்குறீங்க, ஐயோ அப்படின்ட்டு அப்படியே வாயில் அப்படியே கையை வச்சுட்டு, என்னடி சாரா நான் இப்படியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் உங்களுக்கு. அவர் வந்துட்டு, பைத்தியம் பேய் மாதிரி போய் அவன் முன்னாடி நிற்கிற, ஒரு ஏஞ்சல் மாதிரி போய் நின்னா கூட நீ மேக்கப்பே பண்ணாமல் இருந்தாலும் அழகாக தானடி இருந்த, ஏன்டி திடீர்னு எனக்கு இப்படி பண்ணிட்டு வந்திருக்க. அவன் பயந்து ஓடிட்டான் தெரியுமா, எல்லாரும் வியடாக பார்க்குறாங்க, உன்னை மட்டும் இல்லை அவனையும் சேர்த்தி. அவன் எப்படி அந்த இடத்த ஃபேஸ் பண்ணுவான் அப்படின்னு நீங்கள் உங்களை வந்துட்டு சாரா கேட்குறான். ஸோ நீங்கள் தின்னு முழிக்கிறீங்க, இப்படியெல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியாதே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சாரா வந்துட்டு, முதல்ல மூஞ்ச கழுவு அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் தலையை அப்படியே முடியோட பிடிச்சி கீழே அந்த சிங்க் இருக்குல்ல, ஸோ அதுக்கிட்ட கும்பிய வச்சு பைப்பை திருவி தண்ணி அள்ளி அள்ளிங்க மூஞ்சில் ஊற்றுறா. ஸோ நீங்கள் மூஞ்சி முட்டுது சாரா, நானே கழுவிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அப்படி தான் ஃபேஸெல்லாம் வாஷ் பண்ணிட்டு, பாரு இப்போ அழகாக இருக்க, நீ எப்போ இருக்க மாதிரியே இரு, மேக்கப் லைட்டாக பண்ணலாம், ஆனால் நீ பண்ணிட்டு வர பார்த்தியா, தயவு செஞ்சு என்னை கேட்காம எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சாரா சொல்கிறா. நீங்கள் வந்துட்டு, என்னது ஒரு சின்ன மேக்கப் பண்ணால் கூட உனக்கு கேட்கணுமா என்ன அப்படின்னு திமிரா வேறு பேசுகிறீங்களா. ஏய் இன்றைக்கி என்ன ஆச்சுன்னு பார்த்தல, உனக்கு அவனை இம்ப்ரெஸ் பண்ணணும்னா நான் சொல்கிறது கேளு, தேவையில்லாம நீ ஏதாவது பண்ணி அசிங்கப்பட்டுக்காதடி அப்படின்னு அவன் சொல்லிவிட்டு அவள் கோவத்தில் போயிட்டு அந்த பக்கம் சொன்னீங்க. என்ன சொல்லிட்டேன் இப்படி கோவமாக போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அங்கேருந்து கிளம்புறீங்க. ஸோ மேடம்க்கு இப்போ இருந்து இதே தான் வேலையாக போச்சு, எல்லாரும் ஜிமினை ஃபாலோ பண்ணுறது, அவருக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கிறது, ஆர்வமாக இருக்கிறது, ரொம்பவே உங்களுக்கு அது அந்த மாதிரி சின்ன சின்ன டீட்டெயில் கலெக்ட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஆசை உங்களுக்கு. ஸோ அப்படி தான் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க. இப்போது அப்படி தான் ஒரு 2 days இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஆனால் ஜிமின் வந்துட்டு டக்குன்னு உங்கள் கையில் சிக்கவே மாட்டார், ஓடிடுவார். அப்படியே பார்த்தாலும் முறைச்சிட்டு திட்டிட்டு போயிடுவார். ஸோ இன்றைக்கி அப்படியே நீங்கள் வந்துட்டு, நேரில் பார்த்தா தானே நீ முறைக்கிற, உன்னை பற்றி நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியாமல் அவர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ அப்படியே அவருக்கு பின்னாடி பின்னாடி போகிறது. இந்த ஒரு பிரேக் டைமில் வந்துட்டு அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சும்மா வெளில உட்காந்து, தட் மீன்ஸ் இந்த மரத்துக்கடையில் பெஞ்செல்லாம் இருக்கும்ல காலேஜில், ஸோ அந்த மாதிரி உட்காந்து அரட்டை அடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் எதாச்சும் ஜிம்மில் அங்கே பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படியே அவருக்கு யாருக்கும் தெரியாத பின்னாடி போயிட்டு உட்காந்துக்கிறீங்க. ஸோ அப்படியே ஒரு மரத்துக்கடையில் ஒழிஞ்சிக்கிறீங்க. அந்த பக்கம் ஜிம்மில் அந்த ஸ்டூல் இருக்குள்ள பெஞ்சு அங்கே உட்காந்து ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் பேசிகிட்டு இருப்பார். ஸோ அப்போ வந்துட்டு நிறையா பொண்ணுங்கெல்லாம் க்ராஸ் பண்ணி போவாங்க. ஸோ பசங்கள்லாம் வந்துட்டு, டேய் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டால் அழகாக தானடா இருக்காங்க எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ ஜிம்மினும் வந்துட்டு, நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. என்ன ட்ரெஸ்ஸு அப்படின்னு நீங்கள் பார்த்தா அந்த பொண்ணுங்க குட்டி ஒன்று ஷார்ட்ஸ் இருக்குல்ல, ஜீன்ஸில் அதாவது சும்மா நார்மல் ஷார்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதாவது தை வரைக்கும் போட்டிருப்பாங்களே, ஜஸ்ட்டு ஒரு 5 இன்ச்சு இல்லை ஒரு 6 இன்ச்சு மட்டும், இல்லைன்னா ஒரு 10 அவ்வளோதான், ஒரு 10 இன்ச்சு தான் நினைக்கிறேன், ஒரு கையளவு தான் இருக்கும். ஸோ துளி துளி வேலை போட்டிருக்காங்க. என்னடா இதுவா உனக்கு பிடிக்கும் அப்படின்னு உங்களுக்கே வாய் பொழுது பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஜிம்மின் வந்துட்டு சிரிச்சுட்டே அந்த பொண்ணுங்கெல்லாம் பார்த்துட்ருக்காரா. அப்புறம் டேய் டாப்ஸ் கூட இந்த மாதிரி டிசைன் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் காட்டுறான். ஸோ ஜிம்மினும் பார்க்குறாங்க. அந்த பொண்ணு வந்துட்டு டாப்ஸ் வந்துட்டு எப்படின்னா லைட்டாக ஹிப்பெல்லாம் தெரியுற மாதிரி போட்டிருக்கா. ஸோ ஜிம்மின் வந்துட்டு, இருக்குடா இருக்கும், ஏன் உனக்கு இருக்காது அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் அவங்களாம் பேசுகிறப்போ நல்லா கேட்டிங்களா, ஓஹோ
இப்படி போட்டால் அவனுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்றைக்கி காலேஜ் முடிஞ்சதுமே, அதாவது அந்த அன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் ஜிம்மின் கண்ணிலேயே படலை. ஏன்னா நீங்கள் தான் கால் முழுக்க ட்ரெஸ் போட்டு போவீங்களே. ஸோ இப்படியெல்லாம் போட்டால் பிடிக்காது அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணிலேயே சிக்கலை. ஸோ ஜிம்மினும் லைட்டாக எங்கே அந்த தொல்லையை காணும்னு தேடி இருப்பார். ஆனால் நீங்கள் சிக்கலை. சரி ஓகே நல்லா தான் நினச்சிட்டு போயிருப்பார். ஆனால் நெக்ஸ்ட் டே வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா, நீங்கள் அப்படியே நேற்று எந்த மாதிரி ட்ரெஸ்ஸை அவர் பார்த்தாரோ அதே மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு காலேஜ்குள்ளே வர்றீங்க. செம்மையாக குளிர் வேறு ஒரு மாதிரி நடுங்குது. என்றைக்கு லைட்டாக வெயில் அடிக்கும், இன்றைக்கி பட்டு ஏன்டா இப்படி இந்நேரத்துலேயே குளிர்துன்னு நினச்சிட்டு அப்படியே நடுங்கிட்டே வரீங்க. இந்த பொண்ணுங்கள்லாம் எப்படி இந்த குளிரில் இப்படி துளி வேலை ட்ரெஸ்ஸை போட்டு போகிறாங்கன்னு தான் எனக்கு தெரியல. ஐயோ சாமி, இவங்கெல்லாம் எதில் மனுஷங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு மாதிரி போகிறீங்க. உங்களுக்கு வேறு ரொம்ப ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. அந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப துளி வேலை இருக்கா, என்ன இது கால் மொத்தமாக தெரியுது, ஐயோ என்னது இப்படி இருக்குது, சிச்சா பரவாயில்ல ஜிமினுக்கு தானே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் அப்படியே தைரியத்தை வர வச்சுட்டு அப்படியே ஸ்டைலாக நடந்து போகிறேன்ட்டு போயிட்டுருக்கீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு தூரத்தில் நீங்கள் வரதை பார்த்துட்டாரு. பார்த்ததுமே நீங்கள் அதை பார்த்துட்டீங்க. ஸோ ஜிமின் உங்களை பார்த்ததை அச்சோ ஒர்க் அவுட் அது பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு வெக்க வேறு உங்களுக்கு. ஸோ ஜிமின் உங்களே பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் அச்சோ இப்படி பார்க்குறானே அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்படுறீங்க. அவர் உங்களை முறைக்கிறாரு, ஆனால் அது உங்களுக்கு தெரியல. ஸோ ஒரு மாதிரி பார்க்குறாங்கன்னு நினச்சிட்டு வெக்கப்பட்டுட்டு சரி ஓகே கண்டுக்காமல் போவோம், என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கோம் அப்படியே அவர்கிட்ட போயிட்டு அவர்கிட்ட பேசலாம் ஒன்றும் இல்லை. அவர் பார்க்கவே இல்லை. ஜஸ்ட் அப்படியே கிராஸ் பண்ணி நீங்கள் பாட்டுக்கு போயிடுறீங்க. ஸோ ஜிம்மே அப்படியே உங்களே பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் அச்சோ என்ன இதை ஏதாவது ரியாக்ட் பண்ணுவான்னு பார்த்தா எதுவுமே பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு ஃபாஸ்ட்டாக போனதை லைட்டாக கொஞ்சம் ஸ்லோ பண்ணி நடந்து போகிறீங்க. ஸோ ஒரு 2 செகண்டாக இருக்கும். ஜிம்மின்ட்டு ஏய் அப்படின்னு கூப்பிட்றாரு. அச்சோ கூப்பிட்டான் ஒர்க் அவுட் ஆகுது ஃபைனே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு செம ஹாப்பி. ஸோ நீங்கள் திரும்பவே இல்லை. சரி இன்னொரு கூப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறீங்க. ஸோ ஜிம்மின்ட்டு ஏ வயன் அப்படின்னு கத்துறாரா. அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேடம் திரும்பி அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. தலை மட்டும் ஆடுறீங்க. இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அச்சோ கூப்பிட்றானேன்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க எதுவுமே தெரியாத மாதிரி. ஸோ ஜிம்மின் வந்துட்டு இங்கே வா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வரல. அவரே கோவமா எஞ்சி வராரு. அதுதான் என்னது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரானே, சிரிக்கிறானா இல்லை கோவப்படுறானா இல்லை ரசிக்கிறானா ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு நீங்கள் அவர் மூஞ்சியவே வந்துட்டு ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ நேராக ஜிம்மின் உங்கள் பக்கத்தில் வந்துட்டு என்னது அப்படின்னு கேட்குறாரு. என்ன அப்படின்னு நீங்கள் சொல்லவும் என்னடி ட்ரெஸ் இது அப்படின்னு சொல்கிறாரு. அதுவா ஸ்டைல் ஃபேஷன், எனக்கு ஃபேஷனாக இருந்தால் மாடர்னாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் அப்படியே எடுத்து விடுவோம். கிளிக்கும் கேவலமாக இருக்குது. இன்னொரு நாளைக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு வரதை நான் பார்த்தேன், அவ்வளோதான். வாயில் ஒரு பல் இருக்காது, அப்புறம் கால் இருக்காது, கை இருக்காது, எதுவுமே இருக்காது. சரியா, மரியாதையாக போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வா அப்படிங்கிறாரு. ஏன் இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. எல்லாமே குறைச்சலாக தான் இருக்குது போடி அப்படின்னு சொல்லவும் ஜிம்மியோட ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருந்துட்டு டே நல்லா தான்டா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமின் ஏய் நீ வாய் மூடுறா அப்படின்ட்டு இங்கே பாரு ரொம்ப கேவலமாக இருக்கிற, இப்படியெல்லாம் அவனுக்கு இது செட்டே ஆகலை, இப்படியெல்லாம் ட்ரெஸ் போட்டுட்டு வரணுன்னு யாராவது சொன்னாங்களா, மறுத்து போய் ட்ரெஸ்ஸை மாற்று அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு கடுப்பாயிடுச்சு. என்ன நீ நேற்று ஒரு மாதிரி இருக்கிற இன்றைக்கி ஒரு மாதிரி இருக்கா, நேற்று என்னமோ இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டால் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அப்படின்னு சொல்கிறீங்க. ஒட்டு கேட்டியா அப்படின்னு சொல்கிறாரு. ஒட்டு கேட்கல, மேபி எப்படி சொல்கிறது, ஏதாச்சும் நான் அந்த பக்கம் போனேன், நீ பேசுகிறதே காதில் கேட்டுச்சு, அதனால தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறவும் மரியாதையாக இப்போ உங்கள் வீட்டுக்கு போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வரியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு முறைக்கிறாரா. சரி போடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நேராக வீட்டுக்கு போயிடுறீங்க. என்ன இப்படி இருக்கா, நேற்று என்னமோ அப்படி இருந்தால் பிடிக்குன்னு சொன்னான், இன்றைக்கி என்னடானா கேவலமாக இருக்கேன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டுருக்கீங்க. இன்றைக்கி கொஞ்சம் நேரமாக வந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் வெளில போகவும் சாரா உள்ளே வரா. ஏ ஒயின் என்னடி இது அப்படிங்கிறா. போடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டீங்க. எங்கே போகிறா இவ, என்ன இப்படி வந்திருக்கா, இவளுக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு மண்டை பிச்சுக்குது. ஸோ நேராக நீங்கள் வீட்டுக்கு போய்ட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு மறுபடியும் காலேஜுக்கு லேட்டாக தான் வரீங்க. ஸோ வரும்போது ஜிம்மி அப்படியே கிளாஸ்லேருந்து உங்களை பார்க்குறாரு. வழக்கம் போல் நல்லா ஃபுல் ஸ்கர்ட்டு, அழகாக ஒரு சின்ன எப்படி சொல்கிறது, அதுக்கு தகுந்த மாதிரி டிஷர்ட்டு, ஃபுல் ஸ்லீவ் இந்த மாதிரி அழகாக போட்டு வரீங்க. ஸோ கரெக்டாக ஜிம்மின்னு உங்களை பார்த்துட்டு இருக்கிறது நீங்கள் பார்த்துட்டு அது லைட்டாக சிரிக்கிறீங்க. ஸோ ஜிம்மின்ட்டு பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிடுறாரு. என்ன கொழுப்பு இவனுக்கு, இவன் என்ன நினச்சிட்ருக்கான், எப்போ பார்த்தாலும் என்ன ஏதாவது சொல்லிட்டே இருக்கான்,
என்கிட்ட மட்டும் ரூடாக இருக்கான் சி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. இப்போ தான் சாரா வந்துட்டு என்னடி ஆச்சு உனக்கு, ஏன்டி அப்படியெல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஆனால் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்கீங்க, அவர்கிட்ட எதுவுமே சொல்ல. அப்படியே தான் ஆஃப்டர்நூன் ஆகுது, லஞ்ச் டைம் வருது. ஸோ சாரா வந்துட்டு சரி ஓகே நீ ஏன் அப்படி ட்ரெஸ் பண்ண நான் கேட்கல, என்ன ஆச்சுன்னு சொல்லு, ஏன் மூஞ்சி இப்படி தூக்கி வச்சுருக்க அப்படின்னு சொல்லி அவள் கேட்கவும் சாரா அப்படின்ட்டு ஒன்றும் அழுக. எங்கன்னா லஞ்ச் டைம் தானே, ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு மரத்துக்கடியில் பெஞ்ச் இருக்கும், அங்கே உட்காந்துட்டு சாராவை கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டுருக்கீங்க. ஏன்டி அழுற சொல்லுடி அப்படின்னு அவள் கேட்குறா. சொன்னீங்க அதுவா நேற்று நான் அந்த சைட் போயிட்டுருக்கப்போ அங்கே அவன் உட்காந்துருந்தாண்டி, அவன் ஃப்ரெண்ட்ஸ் அவன்லாம் பேசிக்கிட்டாங்க. நிறையா பொண்ணுங்க இந்த மாதிரி நான் காலைல போட்டிருந்தால ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி தான் அந்த பொண்ணு போட்டு போகிற பற்றியா அதே மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு போனாங்களா, அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணால் அவனுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு இருந்தாண்டி. அதை கேட்டேன். சரின்னு நேற்று சாயந்தரம் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு போயிட்டு கடையாக அலைஞ்சு தெரிஞ்சு இந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்து அது எனக்கு போடவே பிடிக்கல. பட் இருந்தாலும் அவனுக்காக நான் போட்டுட்டு மேனேஜ் பண்ணிவிட்டு வந்தால் கேவலமாக இருக்குது, ரொம்ப அசிங்கமாக இருக்குது. மரியாதை நீ உன்னோட பழைய ட்ரெஸ் எது போடுவே அப்படியே போட்டு வா, இப்படி வந்தேன்னா பல்ல உடச்சிடுவேன், காலை உடச்சிடுவேன், கையை உடச்சிடுவேன் அப்படின்னு மிரட்டிட்டாண்டி. நான் அதனால தான் போயிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவளுக்கு செம சிரிப்பாக இருக்குது. அவனுக்கு என்னை பிடிக்கவே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு அப்படியே பவுட்டிலி போயிட்டுருக்கீங்க. ஸோ ஜிம்மின் அப்படியே அந்த வழியாக போயிருப்பார். ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு தான் போகிறாரு. இந்த பக்கம் நீங்களும் பார்த்துட்றீங்க. பார்த்தா இப்போ கூட போனால் என்னை தாண்டி தான், ஆனால் என்னை திரும்பி கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு ஒரு அழுகு தான். ஸோ எல்லாமே ஜிம்மின் காதில் கேட்குது. அவர் பாட்டு கேட்காத மாதிரி போயிட்டாரு. ஸோ சாரா பார்க்குறா. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, நீ இப்படி இருக்க அவன் அப்படி இருக்கான், என்னமோ பண்ணுங்கள், சரிவா கிளாஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளாஸ் போயிடுறீங்க. ஸோ இப்படி தான் டேஸ்லாம் போகுது. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்துட்டு அப்படியே ஜிம்னோட ஹைட்டை அப்படியே லைட்டாக மெஷர் பண்ணி பார்க்குறீங்க. ஸோ அப்படியே அந்த பக்கம் போயிட்டுருக்கிறப்போ நீங்களும் அப்படி பக்கத்தில் ஓடுறது, எவ்வளோ ஹைட் இருக்குன்னு பார்க்கறது, இது மாதிரியெல்லாம் பண்ணிட்டுருப்பீங்க. ஸோ ஜிம்மின் வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்பாரு, முறைச்சிட்டு தான் கேட்பாரு. நீங்கள் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவீங்க. ஸோ ஓடி போயிட்டு சாரா நான் எவ்வளோ ஹைட் இருந்தேன் அப்படின்னு சொல்லவும் அவள் கரெக்டாக இவ்வளோ மெஷர்மெண்ட் கம்மியாக இருக்கடி, அதாவது ரொம்ப குட்டியாக இருக்கடி, அவன் ரொம்ப ஹைட்டாக இருக்காண்டி அப்படின்னு சொல்லுவாள். எது நான் ரொம்ப குட்டியாக இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் வரீங்க. ஸோ அப்படியே வரும்போது செப்பல் 2 கையில் பிடிச்சிட்டு தான் வந்துட்டுருக்கீங்க. என்னடி பண்ணிட்டு இருக்கிற, ஷூ போடாமல் செப்பல், அதுவும் அவ்வளோ பெரிய ஹீல்ஸா, இதையும் எனக்கு கையில் பிடிச்சிட்டு வந்துட்டுருக்க அப்படின்னு சொல்லவும் அது சாரா நான் தான் ஹைட் கம்மியாக இருக்கேன்ல, அப்போ ஜிம்மின் பக்கத்தில் போகிறப்போ இதை போட்டால் மேட்ச் ஆகும்ல, ஸோ அதுக்கு தான் அப்படி நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. சாரா அப்படியே தலையிலே அடிச்சுக்கிறாச்சி, ஏன்டி இப்படி ஆகிட்ட, படிக்கிற வழியே பாருவேன் அப்படின்னு அவன் சொல்லவும் அதெல்லாம் நான் படிச்சுப்பேன். சரி ஓகே ஜிம்மி அங்கே எங்கே அப்படின்னு சொல்லி தேடுறீங்க. ஸோ ஒரு இடத்துல இருப்பார். சரி ஓகே வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த செப்பலை கையிலேயே பிடிச்சிட்டு ஓடுறீங்க. ஏன்டி போட்டுருந்தா நடடி அப்படின்னு அவன் சொல்லவும் இருடி கால் வலிக்குதுடி இதை போட்டா, கரெக்டாக ஜிம்மின் கிட்டே போகிறப்ப மட்டும் நான் இதை போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் காலையே ஓடிட்டு இருக்கீங்க. அவள் தலையிலேயே அடிச்சுட்டு வர எல்லாம் என் தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலாக வந்துட்டு கொஞ்சம் சின்ன அந்த பக்கம் இருக்கப்போ நீங்கள் இந்த பக்கம் வந்துட்டீங்க. என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு இடத்துல நின்று அந்த செப்பலை போட்டுட்டு இப்போது நான் போகிறேன், ஹைட்டு கரெக்டாக இருக்கான்னு பாரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த செப்பல் போட்டு அங்கே நடந்து போகிறீங்க. கரெக்டாக ஜிம்மின் கிட்டே போயிட்டுருக்கிறப்போ என்ன ஆகுது அப்படின்னா லைட்டாக கல்லில் பட்டு ஸ்லிப்பாகி பொத்துன்னு விழுந்துடுறீங்க. அப்படியே காலில் செம்மாடி விழுந்திருக்கும், ஒரு மாதிரி முட்டியெல்லாம் ரத்தம்லாம் வருது. அந்த ரத்தம் வந்துட்டு உங்களோட ஸ்கர்ட்லேயே தெரியுது. இந்த பக்கம் கையிலலாம் முட்டிலெல்லாம் அடி, அப்படியே ஒவ்வொரு அழுகையே வருது. பட் இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அப்படியே எந்திரிக்கிறீங்க. ஸோ ஜிம்மின் பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் நீங்கள் போய் ஜிம்மின் மேலே தான் விழுந்திருப்பீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு அவர் சேர்ந்து கீழே விழுந்திருப்பாரா. ஸோ எந்திரிச்சிட்டு என்னடி உன் பிரச்சனை, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்பாரு. நீங்கள் அது ஒன்றும் இல்லை கால் தடுக்கி விட்டுருச்சு அப்படின்னு சொல்லவும் அப்படியே கீழே பார்க்குறாரு. பார்த்தா அவ்வளோ பெரிய ஹீல்ஸு. இவ்வளோ பெரிய ஹீல்ஸை போட்டு வந்தால் நடக்க தெரிஞ்சால் போட்டுட்டு வா, இல்லைன்னா நார்மலாக எப்பவும் போடுற மாதிரி போட்டு வா சரியா, இதெல்லாம் உனக்கு செட் ஆகலை, எப்போ இருக்க மாதிரி இது, சும்மா அதை பண்ணுறத எப்போ பார்த்தாலும் என்ன தொலை பண்ணுற, தனியாக போய் விழ வேண்டியது தானே, என் மேலே தான் விழுவியா, இல்லை அதை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லி கத்திடுவார். ஸோ நீங்கள் ஏன் இவ்வளோ கோவமாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து எழுந்துச்சி வந்துடுவீங்க. அந்த செப்பல் வேறு தொட முடியலையா. ஸோ வந்துட்டு கையில் தூக்கி பிடிச்சிட்டு அப்படியே நடந்து நொண்டி வரீங்க. ஸோ அந்த பக்கம் சிவன் பார்க்குறாரு, உங்களோட ஸ்கர்ட்டில் லைட்டாக ப்ளட்டெல்லாம் வந்திருக்கும் அந்த முட்டியில் அடிப்பட்டதுனால. இதெல்லாம் திருந்தாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார். ஸோ இந்த பக்கம் நீங்கள் சாரா அப்படின்ட்டு அழுதுகிட்டே போகிறீங்க.
இங்கே பாரு பிளட்டெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பாடி மெடிக்கல் போகலாம் அப்படின்னு கூப்பிட்றா. நீங்கள் நான் வரலை போ, எனக்கு இந்த வழியெல்லாம் வழியே இல்லை, அவன் பேசுகிறது தான் வலிக்குது அப்படின்னு நெஞ்சு பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. ஸோ அவள் சாணியை பிடிச்ச நாய், இதெல்லாம் திருந்தாத ஜென்மம் அப்படின்னு திட்டிட்டு மரியாதை இப்போ வரியா இல்லையா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா மெடிக்கலுக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணிக்கலான்னு. நீங்கள் நான் வரமாட்டேன், எனக்கு கால் வலிக்குது அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கிறீங்க. கரெக்டாக ஒரு பாப்பா வந்து வருது. ஸோ அக்கா இந்தாங்க மெடிசன் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. நீ எனக்கு அன்றைக்கி கோட் கொடுத்த பொண்ணு தானே, இங்கே என்ன பண்ணுற, நீ இங்கே இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. என் அம்மா இங்கே தான் ஒர்க் பண்ணுறாங்க ப்ரொஃபஸர், நான் வந்துட்டு இங்கே டெய்லி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. ஓ அப்படியா, உன் ஸ்கூல் எங்கே அப்படின்னு நீங்கள் கேட்கவும் பக்கத்தில் காட்டுறா. ஸோ அதனால தான் பக்கத்தில் இருக்கிறனால அடிக்கடி வந்துடுவா போல். சரி ஓகே, உனக்கு எப்படி தெரியும் எனக்கு அடிபட்டிருக்குன்னு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நீங்கள் விழுந்ததை நான் பார்த்தேன்னா உங்களுக்கு பிளட் வந்துச்சா, அதனால தான் நான் ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் கொண்டு வந்தேன், உங்களால் நடக்க முடியாதுல்ல அப்படின்னு நீங்கள், அதாவது உங்கள்கிட்ட அந்த பொண்ணு சொல்கிறா. ஸோ நீங்கள் அவளை ஹக் பண்ணி கிஸ் பண்ணிவிட்டு தேங்க்யூ, நான் யாருக்காக போய் விழுகிறேன், ஆனால் நீ தான் எனக்கு எப்போவுமே ஹெல்ப் பண்ணுற, அவன் என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறான் சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ஓப்பன் பண்ணி சாரா தான் எல்லாம் ஃபஸ்ட் எய்ட் பண்ணி விடுறா. செம்மையாக வலிக்குது, கற்றுன்னு கத்துறீங்க, இதெல்லாம் நமக்கு தேவையா, எதுக்கு இப்படி போய் அசிங்கப்படணும் அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே மருந்து போட்டு விடுறா. ஸோ அப்படியே தான் கிளாஸ்க்கு போகிறீங்க. அந்த அன்றைக்கி வீட்டுக்கு போகிறப்ப நொண்டி தான் போகிறீங்க, உங்களால் முடியலை, செம்மையாக கால் பெயினாக இருக்குது, உங்களால் வந்துட்டு அந்த காலேஜ் கேம்பஸ்க்கு வெளியவே போக முடியல, அவ்வளோ பெயினாக இருக்குது. சாரா வந்துட்டு கொஞ்சம் நேரமாக கிளம்பியிருப்பா, அவங்க வீட்டில் ஏதோ ஃபெஸ்டிவல் சொல்லிட்டு. ஸோ நீங்கள் நடக்கவே முடியாமல் ஒரு மாதிரி நொண்டி நடந்து போயிட்டுருக்கீங்க. கேட்டை தாண்டி இப்போ தான் வெளில போகிறீங்க, அவங்களால முடியல, அமைதியாக போயிட்டு ஒரு ஸ்டூல் இருக்கும், அந்த இடத்துல இந்த பெஞ்சில் கம்முன்னு உட்காந்துக்கிறீங்க. ஆனால் எவ்வளோ நேரம் அப்படி உட்காந்துருக்க முடியும், சரி ஓகே போகலாம் அப்படியே மெதுவாகாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு நடந்து போகிறீங்க. கரெக்டாக அவங்க முன்னாடி வந்துட்டு ஒரு பைக் வந்து நிற்குது. அப்படி திரும்பி பார்த்தா ஜிமின் தான். அப்படியே நீங்கள் அமைதியாக பார்த்துட்டே இருக்கீங்க. இவன் மறுபடியும் என்ன திட்டு போகிறானோ தெரியலையே, எதுக்கு இங்கே வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு உட்காரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு நீங்கள் சொல்லவும் உட்காருடி அப்படிங்கிறாரு. இது வந்து நான் நடந்தே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு கோவம் வேறு வருதா. ஸோ ஒன்றும் தேவையில்லை போ அப்படிங்கிற மாதிரி நான் நடந்து போய்க்கிறேன் அப்படிங்கிறீங்க. ஸோ ஜிமின்ட்டு மரியாதையாக உட்காருனா உட்காரு அப்படிங்கிறாரு. நீ என்ன பார்த்தாலும் என்கிட்ட மட்டும் ரூடாக இருக்க, எல்லாத்திட்டையும் சிரிச்சு பேசுகிற, என்கிட்ட மட்டும் இப்படி பேசுகிற, உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறீங்க ஜிமினே சொல்லிட்டு. ஸோ ஜிமின் வந்துட்டு இப்போ எதுக்கு ட்ராமா பண்ணுற, உட்காருனா உட்காரு அப்படின்னு சொல்கிறாரா. ஸோ இதுக்கு மேலே எதுவும் சொல்ல முடியல, அப்படியே அமைதியாக ஏறி உட்காந்துக்கிறீங்க. அப்படியே உங்களை வந்துட்டு பைக்கில் கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ உங்களுக்கு அப்படியே செம்ம ஹாப்பியாக இருக்குது. அச்சோ இப்படின்னு தெரிஞ்சால் நான் முன்னாடியே விழுந்திருப்பேனே, டெய்லி விழலாம் போலயே அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. ஸோ ஜிமின் வந்துட்டு அப்படியே பைக் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கப்போ மெதுவாக தான் போகிறாரு. நீங்கள் ஆமாம், நீ ஏன் என்கிட்ட மட்டும் ரொம்ப கோல்டாக ரூடாக நடந்துக்கிற, உனக்கு என்ன பிடிக்கலையா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு வாய் மூடுவேன், ஏதோ பாவன்னு கூப்பிட்டு வந்தேன் சரியா, மற்றபடி மேலே எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரா. உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்படியே அமைதியாக வாய் பேசாமல் உட்காந்துக்கிறீங்க. ஸோ ஃபைனலாக உங்கள் வீடே வந்துடுச்சு. ஜிமின் ஸ்டாப் பண்ணுறாரு. நீங்கள் என் வீடு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. வாயை மூடிட்டு இறங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே அப்படின்ட்டு இறங்கிட்டு அப்படியே போகிறீங்க அமைதியாக. திரும்பி மறுபடியும் ஜிமின் அப்படின்னு சொல்லுவோம், வாயை மூடிட்டு போ அப்படிங்கிறாரு. அப்படின்ட்டு திரும்பி போகிறீங்க. திரும்ப அந்த பக்கம் திரும்பிட்டு ஜிமின் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. என்னடி அப்படிங்கிறாரா. சொன்னீங்க எனக்கு இந்த காயம் நாளைக்கும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லவும், சரி இப்போ அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறாரு. இல்லை இன்னைக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி நாளைக்கு வந்து பிக்கப் பண்ணி ஈவினிங் ட்ராப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஜிமின் அப்படியே முறைச்சிட்டே, இல்லை நான் பார்த்தா உனக்கு டிரைவர் மாத்திருதா, முறையதே போயிடு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டு கோமா வண்டி எடுத்துகிட்டு போயிடுறாரு. ஸோ நீங்கள் இவனை புரிஞ்சுக்கவே முடியல, என்ன தான் பிரச்சனையோ, என்னை பிடிக்கலையா, என்ன பிடிக்கலன்னா ஏன் வண்டியிலெல்லாம் கூட்டிகிட்டு வரான், ஒரு வேளை பரிதாபப்பட்டு கூப்பிட்டு வந்தானா, ஐயோ என்னால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கடி நொண்டி போயிடுறீங்க. ஸோ இந்த பக்கம் ஜிம்மி நேராக வீட்டுக்கு போயிடுவார். ஸோ வீட்டுக்கு போனால் அவங்களோட அம்மா வந்துட்டு, என்னடா இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக வர,
அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு அவங்களோட அம்மாட்ட எதுவுமே மறைக்க மாட்டார். அதனால் அப்படியே சொல்லிடுறாரு, ஒரு பொண்ணு கீழே விழுந்துச்சுமா, அவள் காலில் அடிபட்டுருந்துச்சு, அதனால தான் சரி அவள் நடந்தால் வீட்டுக்கு போவாளா, அப்படியே சரி ட்ராப் பண்ணிட்டு வந்துடலான்னு கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு ஜிமினோட அம்மாவுக்கு நிஜமாவா, டேய் யார்டா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ ஓவராக கற்பனை பண்ணிக்காதம்மா, அதோ அந்த பைத்தியம் மென்டல் இருக்குல்ல அவள் தான் அப்படின்னு சொல்கிறாரு. டேய் அன்றைக்கி ஒரு சட்டையெல்லாம் இது பண்ணி விட்டாளே அந்த பொண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பைத்தியமே தான், எதாவது ஒன்று பண்ணுறா. ஐயோ என்னால் அவளை டாலரேட் பண்ணவே முடியல. பொத்துன்னு வந்து எம்எல்ஏ விழுந்துட்டாமா இன்றைக்கி, செம்ம கோவம் வந்துச்சு. அப்புறம் பார்த்தா காலில் வேறு அடிபட்டுருந்துச்சு, திட்டவும் முடியல. ஐயோ சாமி எனக்கு எரிச்சலாக வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ ஜிமினா இப்படியெல்லாம் பேசுறது கேட்டால் அவங்க அம்மாவுக்கு சிரிப்பாக இருக்குது. டேய் எனக்கு என்னமோ உனக்கு அவளை பிடிச்சிருக்க மாதிரியே ஃபீல் ஆகுதேடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீயும்மா ஏன் அப்படி பேசிகிட்டு இருக்க, அவள் என்னை இம்ப்ரெஸ் பண்ணுறேன்ட்டு வந்தா, அதனால கீழே விழுந்துட்டா, இவ்வளோ பெரிய ஹீல்ஸை போட்டு வரா பைத்தியக்காரி அப்படின்னு சொல்லவும், அப்போ அவளுக்கு நான் பிடிச்சிருக்கா, டேய் அப்போது உனக்கு அவளை பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன், இல்லைனா நீ ஏன் இதெல்லாம் பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் சும்மா ஒரு மனிதாபிமானத்துக்காக பண்ணேன், மற்றபடி நீ கற்பனை பண்ணிக்காத எதையோ அப்படின்னு சொல்லிட்டு சிவனோட அம்மா நெத்தியில் ஒரு சின்ன லைட்டாக இப்படி பண்ணுவோம்ல, சுண்டி விடுவோம்ல, ஸோ அந்த மாதிரி சுண்டி விட்டுட்டே போயிடுறாரு. ஸோ அவங்க அம்மா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நெத்தியை பிடிச்சிட்டு, இருந்தாலும் உனக்கு அவன் மேலே ஏதோ இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஜிமின் சிரிச்சிட்டே மேலே போயிடுறாரு. இப்போ ஜிமின் அவரோட ரூமுக்கு போயிட்டு படுத்துக்கிறாரு. படுத்துட்டு அவருக்கு ஒரே யோசனை தான், எனக்கு அவளை பிடிச்சிருக்கா என்ன, ஏன் அம்மா இப்படி சொல்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸும் அதான் சொல்கிறாங்க, அம்மாவும் இப்படி சொல்கிறாங்க, ஆனால் ஒரு மாதிரி அண்ணா எங்கே இருக்கா, அவளை எப்படி எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சிட்டே இருக்காரு. ஸோ இது மாதிரி யோசிச்சிட்டே இருக்கிறப்போ ஜிமினோட அம்மா மில்க் கொண்டு வராங்க. இந்தாடா வெறும் வயிற்றில் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஆமாம் இரு என்னமோ யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது, என்ன யோசிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஜிம்மி அவங்க அம்மா கிட்ட, அது எதை வச்சு எனக்கு அவளை பிடிச்சிருக்குன்னு நீ சொன்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுவா இத்தனை வருஷத்தில் நீ ஸ்கூல் படிக்கிறப்ப இருந்தே ஒரு பொண்ணையும் பற்றி என்கிட்ட பேசுனதில்ல, யாரும் எப்படி சொல்கிறது, எந்த பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி நீ பேசுனதில்ல, திட்டினதும் கிடையாது, எதுவுமே ஹெல்ப்பும் பண்ணது கிடையாது, ஜஸ்ட் நீ வருவா அவ்வளோதான். ஆனால் இப்போது வீட்டுக்கு வந்து அவளை பற்றி பேசுகிற, அவள் அதை பண்ண இதை பண்ண டெய்லி கம்ப்ளைண்ட்டாக பண்ணிகிட்ருக்க, அப்புறம் அவளுக்கு ஏதாவதுனா உடனே கஷ்டப்படுற, ஹெல்ப் பண்ணுற, அதை வச்சு தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னால் அவளுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு தான் ஹெல்ப் பண்ணுறேன், மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லவும், இல்லைடா இது ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, உனக்கு அது புரிய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன், யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ ஜிமின் என்னடா இது புதுசாக இருக்கே, அவள் நான் அண்ணாயிங் பண்ணிகிட்ருக்கா டெய்லியும், அதை நான் கம்ப்ளைண்ட்டாக சொல்லிட்டுருக்கேன், டென்ஷனில் சொல்கிறேன், ஆனால் அவளை பற்றி பேசணுன்னு எந்த இன்டென்ஷனும் இல்லையே எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துட்டு யோசிச்சிட்டே இருக்காரு. ஸோ அவரோட அம்மா சொல்லியிருப்பாங்க, அவளுக்கு ஒன்றுனா நீ கஷ்டப்படுற, வருத்தப்படுற, அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே ஜிம் அதை யோசிச்சு பார்க்குறாரு. அதை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் தண்ணிக்குள்ளே விழுந்திருப்பீங்க, ஸோ ஒரு பொண்ணு கோட் கொண்டு வந்து கொடுத்துருப்பாள்ல, ஸோ அதை அப்படியே ஜிம் யோசிக்கிறாரு. ஏன்னா அந்த கோட்டை கொடுத்து விட்டதே அவர் தான், நேராக கொடுத்துருக்க மாட்டார், நீயே கொடுத்தேன்னு சொல்லி கொடு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட அவரோட கோட்டை கொடுத்து விட்டுருப்பாரு. ஆமாம் அன்றைக்கி அவளுக்காக தான் கோட் கொடுத்து விட்டேன், சரி ஓகே அதுவும் என்னால் தானன்னு கொடுத்துருப்பேன். அப்புறம் நீங்கள் விழுந்தப்போ அந்த பொண்ணு மெடிசன் கொண்டு வந்து கொடுத்துருப்பா, மருந்து கூட அவள் காலில் ரத்தம் வருதுன்னு பாவப்பட்டு தான் கொடுத்தேன், ஆனால் இது எப்படி லவ் ஆகும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அடுத்து அவரே கொண்டு போய் வீட்டிலலாம் விட்டு வந்திருப்பார். வீட்டில் விட்டது கூட அவளால் நடக்க முடியாது, என்னால் தானே விழுந்துட்டான்னு கொண்டு போய் விட்டேன் அப்படின்னு நினச்சி பார்க்குறாரு. ஸோ அப்படியே அவரோட மனசாட்சி கேட்குது, அப்போ அவள் வீடு எப்படி உனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்குது. ஸோ அவர் அதா ஆமாம் அவள் வீடு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. ஏன்னா நிறைய டைம் அவர் உங்களை ஃபாலோ பண்ணி வந்திருப்பார், ஸோ நீங்கள் அந்த வீட்டுக்கு தான் போயிருப்பீங்க, ஸோ அதனால் அவரே அறியாமல் இதெல்லாம் நடந்திருக்கும், அது அவருக்கு தெரியவே இல்லை. ஸோ நிறைய டைம் உங்களை ஃபாலோ பண்ணங்காட்டிக்கும் உங்களோட வீடு அவருக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் டே அவரோட மனசாட்சி அகைன் கேட்குது, அவள் எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தால் உனக்கு என்ன, உனக்கும் இந்த மாதிரி மாடர்னாக ட்ரெஸ் பண்ணால் பிடிக்கும் தானே, அப்படி ட்ரெஸ் பண்ணால் பார்த்து ரசிச்சுட்டு போக வேண்டியது தானே, ஏன் கோவப்பட்ட, ஏன் அவளுக்கு போயிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வா, கை காலை உடச்சிட்டேன் பல்ல உடச்சிட்டேன்னு திட்டினேன் அப்படின்னு சொல்லி அந்த மனசாட்சி கேட்குது. ஸோ ஜிமின்
இதுக்கு முன்னாடி கேட்ட எல்லா கேள்விக்கும், அவரோட மனசாட்சி கேட்ட எல்லா கேள்விக்கும் அவர்கிட்ட பதில் இருந்துச்சு. ஆனால் இதுக்கு மட்டும் இல்லை. ஏன்னா அவருக்கு அந்த மாதிரி இருந்தால் பிடிக்கும். ஸோ பார்க்க கொஞ்சம் அழகாக இருப்பாங்க, அதனால அந்த மாதிரி மாடர்ன் ட்ரெஸ் பண்ணால் பிடிக்கும். பட் நீங்கள் அப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வரும்போது அவருக்கு பிடிக்கல, அப்படியே யோசிச்சிட்டே இருக்காரு. ஸோ அவரோட மனசாட்சி மறுபடியும் கேட்குது, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அழகாக தானே இருக்கான்னு சொல்கிறப்போ நீயே கோவப்பட்ட, அவளை வேறு யாரும் அப்படி பார்க்கக்கூடாதுன்னு நினச்சி தானே, அப்போ இதுக்கு பேர் லவ் தானே அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்குது. ஸோ ஜிமினுக்கு இந்த ஒரு விஷயத்தில் தான் ரொம்ப அப்படியே ஸ்டக் ஆகுறாரு. அப்போது அவன் அந்த மாதிரி யாரும் வேறு யாரும் பார்க்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்னா, அப்போ எனக்கு பொசசிவ் ஆகுதா, அப்போ அவள் எனக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாகவே இருக்குது. அதனால ஜிமின் மறுபடியும் அவரோட மனசாட்சிக்கிட்ட பேசுகிறாரு. என்னென்னா, இங்கே பாரு, நான் எல்லாத்துக்கிட்டையும் ரொம்ப கைண்டாக காமாக பேசுவேன், ஆனால் அவளை மட்டும் பார்த்து எனக்கு கோவம் வருது, திட்டிகிட்டே இருக்கேன், எரிஞ்சு விளையாட. அவளே நிறைய டைம் சொல்லுவாள், நீ ஏன் என்கிட்ட மட்டும் ரூடாக இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ அந்த மனசாட்சி அதுக்கும் பதில் சொல்லுது, எல்லாத்துக்கிட்டையும் காமாக இருக்க, அவகிட்ட மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கல்ல, ஏன் அப்படின்னு சொல்லி திருப்பி அவர்கிட்டயே கொஸ்டினை திருப்பி விடவும் அவர் ஏன் அவகிட்ட மட்டும் அப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. ஸோ அந்த டைமில், ஏன்னா நீ திட்டுறப்ப ஒரு மாதிரி குழந்தைத்தனமாக பேசுகிறா, அது உனக்கு பிடிச்சிருக்கு, அதை பார்க்க உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அவள் அப்படி க்யூட்டாக இருக்கிறது உனக்கு பிடிச்சிருக்கனால நீ அவளை திட்டிகிட்டே இருக்க. ஸோ நீ திட்டினாலும் அவள் அடுத்து ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணுறா, ஸோ அது உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ இம்ப்ரெஸ் ஆகுற, அது உனக்கு புரியுதா அப்படிங்கிற மாதிரி அவரோட மனசாட்சி சொல்ல. ஸோ ஜிமின் வந்துட்டு அப்போ என்ன தான் சொல்ல வர அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. ஸோ ஒன்றும் இல்லை, நீ அவளை லவ் பண்ணுற, ஒத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அவரோட மனசாட்சி சொல்லிவிட்டு மறைஞ்சு போயிடுது. ஸோ இந்த பக்கம் ஜிமினுக்கு நான் புரண்டு படுக்காது, என்ன இது இப்படியெல்லாம் இருக்குமா என்ன அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டே இருக்காரு. ஸோ அவர் அப்படியே யோசிக்கிறப்ப அவருக்கே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் ஆகுது. ஏன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் அப்படி, அதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அது அவருக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் நடுங்கிறத பார்த்துட்டு அவர் தான் கோட்லாம் கொடுத்து விட்டுருப்பார். அதுக்கப்புறமா மெடிசன் கொடுத்து விடுறது, இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போய் மாற்றிட்டு வாங்குறது, உங்களை வீட்டில் கொண்டு ட்ராப் பண்ணுறது, எல்லாமே அவர் பண்ணியிருப்பார். அப்போது நீங்கள் பக்கத்தில் இருக்கிறப்பெல்லாம் அவருக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பீட் ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும். ஆனால் அதை எப்படி வெளியே காட்டிக்கிறதுன்னு தெரியாமல் கோவமாக பேசிட்டு ஓடிடுவார் அந்த நர்வஸில். ஸோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, ஆனால் இந்த பைத்தியம் எப்படி, நான் எப்படி இந்த பைத்தியத்தை லவ் பண்ணேன், அவள் சரியான லூஸ் ஆச்சே அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுட்டே அப்படியே படுத்து தூங்கியிருப்பார். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் விடியுது, நீங்கள் அப்படியே ரெடி ஆகிட்டு வரீங்க, நொண்டி வரீங்க. உங்களோட அம்மா பார்க்குறாங்க, வைன் என்னாச்சு காலுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதுமா வந்து விழுந்துட்டேம்மா அப்படின்னு சொல்லவும், காலையிலேயே சொன்னேன் உனக்கு அந்த ஹீல்ஸ் எல்லாம் போட தெரியாது, போட்டு நடக்காதன்னு, கேட்டியா நீ, எத்தனை பேத்து முன்னாடி விழுந்து வரணியோ. ஸோ சாமி ஒழுங்காக ஷூ போட்டு போடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஷூ தான்மா போட்டிருக்கேன் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே சோகமாக நடந்து போகிறீங்க. வேணா அப்பாவை ட்ராப் பண்ண சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா வேணாம், இங்கே தானே நானே போய்ப்பேன், நடந்தால் சீக்கிரம் வலி சரியாயிடும்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நடந்து போயிட்டுருக்கீங்க. ஒரு 4 ஸ்டெப் தான் வீட்டை விட்டு வெளியே வந்திருப்பீங்க. கரெக்டாக ஒரு வண்டி வந்து நிற்குது, ஒரு பைக் தான். திரும்பி பார்க்குறீங்க, பார்த்தா ஜிமின் தான். ஜிமின் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், உட்காருவா அப்படின்னு சொல்கிறாரு. எனக்காக தான் வந்தியா அப்படின்னு சிரிக்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு வாடி அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரா. எதை இப்போ நீ சிரிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிமின் பக்கத்தில் போய் நின்றுட்டு அப்படியே அவர் மூஞ்சியை பார்த்து கேட்குறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு சிரிச்சிட்டே, பைக்கில் ஏறடி போகலாம், டைம் அதில் காலேஜுக்கு அப்படிங்கிறாரு. அவர் டோனே வேறு மாதிரி இருக்குது. ஏய் ஜிமின், இப்போ என்கிட்ட நார்மலாக பேசுகிற, கோவப்படாமல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு, வயன் என்ன இப்போ உனக்கு நான் கோவமாக பேசணுமா அப்படிங்கிறாரு. இல்லை உனக்கு என்ன பிடிச்சிருக்கா, அப்போ நீ என்ன லவ் பண்ணுறியா அப்படின்ட்டு கேட்டுடுறீங்க. அவர் அப்படியே உங்களே பார்க்குறாரு. அப்போ லவ் பண்ணலையா, சரி ஓகே, நீ லவ் பண்ணலைன்னா நான் ஏன் பைக்கில் வரணும், நடந்தே போகிறேன் அப்படின்ட்டு நொண்டி வேணே நடந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு ஷோ ஏன் இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அதை கன்ஃபெஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. ஸோ அப்படியே மறுபடியும் கொஞ்சம் உங்கள் முன்னாடி பைக் கொண்டு நிறுத்திட்டு, சரி ஓகே நான் உன்னை லவ் பண்ணுறேன், பைக்கில் ஏறு,
கால் வலிக்கும் நடக்காத அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ உங்களுக்கு செம்ம ஹாப்பி ஆகிடுது. ஓடி போய்ட்டு ஜிம்னை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அவர் கண்ணத்தெல்லாம் பிடிச்சி கிள்ளறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு என்ன பண்ணுற ஒயன் அப்படிங்கிறாரு. எனக்கு ரொம்ப நாள் ஆசை உன் கண்ணத்தை விட்டு கிள்ளி விளாடணுன்னு, அதான் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ஏறி பைக்கில் உட்காந்து நாட்டையிட ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஜிமினுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப நர்வஸாக இருக்குது. அவர் வந்துட்டு அப்படியே தான் காலேஜுக்கு போயிருப்பார். ஸோ கரெக்டாக சாரா அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பா. கரெக்டாக நீங்களும் ஜிமின் கூட பைக்கில் அதை பார்த்துட்டு என்னடா நடக்குதுங்க அப்படின்னு அவள் பார்க்குறா. ஸோ ஜிம்மினோட ஃப்ரெண்ட்ஸும் பார்த்துட்டு ஹே ஜிமின் தானே அது ஒயன் கூப்பிட்டு வந்துட்டுருக்கான், எனக்கு அப்போவே தெரியும்டா அப்படின்னு அவங்களே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு உங்களை கேம்பஸில் வெளியெல்லாம் இறக்கி விடல, நேராக வந்துட்டு உங்கள் கிளாஸ் வரைக்கும் பைக்லேயே கூப்பிட்டு போகிறாரு. எல்லோரும் பார்க்குறாங்க, ஏய் என்னவன் அவளை கூப்பிட்டு போயிட்டுருக்கான், ஐயோ அப்போ அவங்க லவ் பண்ணுறாங்களா, அப்போ நமக்கு ஒரு சான்ஸ் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் ரொம்ப வருத்தப்பட்டுருக்காங்க. ஸோ சாரா வந்துட்டு அப்படியே ஓடி வரா, என்னடா நடந்துச்சிங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் இறங்கிட்டு ஜிமின் தேங்க்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜிமின்கிட்டு சரி ஓகே நல்லா சாப்பிடு, நல்லா ரெஸ்ட் எடு, மெடிக்கல் போய்க்கோ சரியா, அப்புறம் ஈவினிங் நான் பிக்கப் பண்ணிக்கிறேன், நான் ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கிளாஸ்க்கு போயிடுறாரு. இப்போ நீங்கள் அச்சோ என்னடா இது கனவு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு செம ஹாப்பியாக வந்துட்டு கிளாஸ்க்கு போகலான்னு போகிறீங்க. நடக்க முடியல. ஸோ ஸ்டெப்பில் ஏறி தான் போகணும். ஐயோயோ இவ்வளோ பெரிய ஸ்டெப்பா, 4வது மாடியில் யாருண்டா கிளாஸ் வச்சது, ஒரு லிஃப்ட் வச்சுருந்தாங்கன்னா பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஸ்டெப்புக்கிட்ட நின்று மேலே பராக்க பார்த்துட்டு இருக்கிறீங்க, இவ்வளோ தூரம் ஏறணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டக்குனு உங்களை யாரும் லிஃப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. பார்த்தா ஜிமின் தான். ஜிமின் நீயா அப்படின்னு சொல்கிறீங்க. நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அவங்கள அப்படி ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு போகிறாரு கிளாஸ் வரைக்கும். ஸோ எல்லோருக்கும் இதை பார்த்தா ஒரு மாதிரி ஜெலஸாக இருக்குது. ஸோ ஜிமினும் வந்துட்டு அப்படி தூக்கிட்டே போகிறாரு. ஆனால் உங்களுக்கு பயமாக இருக்குது, ஸ்டாஃப் யாராவது பார்த்துட்டா முடிஞ்சு அவ்வளோதான் இறக்கி விடு அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த டைமில் ஸ்டாஃப் யாரும் வரமாட்டாங்க, அது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. என்றைக்குமே ஸ்டாஃப்ஸ் இந்த டைமில் வர மாட்டாங்க, அதனால தான் நான் இந்த டைமில் வருவேன், ஒன்றை பார்க்கலான்னு அப்படின்னு சொல்கிறாரு. என்ன பார்க்கலான்னா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம் நேரமாக வந்து தானே ஒன்று பார்க்க முடியும், அப்போ தானே நீ ஏதாவது என்கிட்ட பேச வருவேன். ஸோ ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருக்கிறப்போ அது டிஸ்டர்பாக இருக்கும், பயமாக இருக்கும்ல, ஏதாவது தேவையில்லாமல் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம வேலையை நம்ம முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு வருவேன். ஸோ நீயும் வந்துடுவேன் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 மாடியும் ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு தூக்கி விட்டு போயிட்டு மேலே கிளாஸில் விடுறாரு. ஜிமின் கால் வலிக்கலையா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ வந்துட்டு இல்லை சரி ஓகே நீ சாயந்தரம் கீழே இறங்கி வர வேண்டாம், நானே வந்துடுறேன், மதியம் லஞ்சு இங்கே நானே கொண்டு வந்து கொடுத்துட்றேன், நீ இறங்கி வர வேணாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி செம்ம ஹாப்பியாக இருக்குது. சாராடியே பிள்ளைக்குள்ளவங்களும் ஓடி வந்திருப்பாங்க, பின்னாடியே ஓடி வந்து ஐயன் என்னடி நடக்குதுங்க, என்னடானா ஜிமின் ஒன்று பைக்கில் கூப்பிட்டு வந்தான், இப்போது தூக்கிட்டு வந்து விடுறான், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஸோ நீங்கள் நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறீங்க. உங்களோட அவளுக்கு செம ஹாப்பி, எப்படியோ பல்ப்பு வாங்கி அவனை வந்துட்டு கரெக்ட் பண்ணிட்டல அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறா. ஸோ நீங்கள் சும்மா இருடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வெக்கப்பட்டுருக்கீங்க. ஸோ இப்போ வந்துட்டு காலேஜ் ஃப்ரீ டைமில் வந்து ஜிமினோட அம்மா கால் பண்ணுறாங்க. ஸோ என்னம்மா அப்படின்னு கேட்கவும், என்னடா காலையில் நேரமாக கிளம்பி போயிட்டேன், சாப்பிடவே இல்லை, சாப்பிட்டே ஏதாவது அப்படின்னு கேட்குறாங்க. சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி எதுக்கு ஜிமின் இன்னைக்கு இவ்வளோ நேரமாக கிளம்பி போனேன், ஏதாவது ப்ராப்ளமாக ஏதாவது இஷ்யூவா இல்லை ஏதாவது ஒர்க்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஜிமின் தான் எதுவும் மறைக்காத பிள்ளையாச்சு, இல்லைம்மா வயன் கால் அடிபட்டுச்சுன்னு சொன்னேன்ல, அதான் அவளை பிக்கப் பண்ணிக்கலான்னு கொஞ்சம் நேரமாக வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க அம்மாவுக்கு செம ஹாப்பி. டே அவளை வீட்டுக்கு கூட்டு வாடா சாயந்தரம் ப்ளீஸ்டா அப்படிங்கிறாங்க. அம்மா நீ சும்மா இருமா அப்படின்னு சொல்கிறாரு. ஏய் 2 பேர் லவ் பண்ணுறீங்க தானே எனக்கு தெரியுதுடா, மறுபடியும் வீட்டுக்கு கூப்பிட்டு வரேன் அவ்வளோதான் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு ஐயோ ஃபஸ்ட்டு நாளேவா ஏதாவது நினச்சிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ ஈவினிங் அப்படியே தான் மதியம் வந்துட்டு உங்களுக்கு லஞ்ச் அவர் தான் கொண்டு வந்து கொடுத்துட்ருப்பாரு. ஸோ சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. அண்ட் வந்து ஈவினிங் வந்துட்டு காலேஜெல்லாம் முடியுது. ஸோ சாரா வந்துட்டு போகலாமா அப்படின்னு கேட்குறா. இல்லை ஜிமின் வரேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லவும், எதுக்குடி அப்படின்னு கேட்குறா. அதனால் இங்கே நடக்க முடியாதுல்ல இவ்வளோ ஸ்டெப்ஸில், அதனால் அவர் வந்து என்னை பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொன்னார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா. எது பைக்லையா, ஸ்டெப்பில் பைக்கில் வருவானா அப்படின்னு கேட்கவும், இல்லை என்னை தூக்கிப்பார் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு வெக்கப்படுறீங்க. ஸோ கரெக்டாக ஜிமின் அதுக்கு அந்த மாதிரி வந்திருப்பார். ஸோ வந்துட்டு வைன் போகலாமா அப்படின்னு கேட்குறாரு. இங்கே சாரா வந்துட்டு என்னடா நடக்குதுன்னு பார்த்துட்ருக்கா. ஸோ ஜிமின் அப்படி தான் உங்களை அப்படியே உப்பு கட்டி மாதிரி பிக்கி பேக் தூக்கிக்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே அவர் நல்லா கொல்லா மாதிரி தாவிக்கிறீங்களா. ஸோ அப்படி கீழே இறங்கி கூட்டிகிட்டு போயிட்டுருப்பாரு.
கரெக்டாக பைக் கிட்ட போயிட்டு பைக்கில் உட்கார வச்சுட்டு அது வந்து ஒயன் தப்பாக எடுத்துக்காத அது வந்து அப்படிங்கிறாரு. தப்பாக எடுத்துக்க மாட்டேன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லவும் அது வந்து அம்மா உன்னை பார்க்கணுங்கிறாங்க, வீட்டுக்கு போகலாமா எங்கள் வீட்டுக்கு அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் செம்ம ஹாப்பி ஆகிட்டீங்க. நிஜமாவா? போகலாமே அப்படிங்கிறீங்க, உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி ஜிம்மி ஷாக்காக கேட்குறாரு. ஏன் ஏன் எனக்கு ஓகே இல்லை? உங்களோட அம்மா பார்க்குறாங்கன்னு சொன்னால் நான் கண்டிப்பாக வருவேன், என் அத்தையாச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி செம ஹாப்பியாக இருக்கிறீங்க. ஸோ ஜிம்னு சிரிச்சிட்டே பைக் எடுத்துகிட்டே போகிறாரு. ஸோ ஃபைனலாக நீங்கள் அவங்களோட வீட்டில் ரீச் ஆகுறீங்க. அவங்க வீட்டுக்கு போனதுமே கரெக்டாக ஜிம்னு ஒரு ஹாரன் அடிப்பார். கரெக்டாக அவங்களோட அம்மா வெளில வராங்க. ஸோ அவங்க அம்மாவுக்கு முன்னே ஒரு பப்பி அழகாக ஓடி வருது. ஓடி வந்து ஜிமின் மேலே ஏறிட்டு அப்படியே கொஞ்சிட்டு இருக்குது. ஸோ ஜிமின் வந்து டாகை வந்துட்டு அழகாக கொஞ்சிட்டு இருக்காரு. உங்களுக்கு அதெல்லாம் பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்கு. அச்சோ செம க்யூட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கீங்க. கரெக்டாக ஜிம்மோட அம்மாவும் வெளியே வந்துடுறாரு. வந்ததுமே ஏம்மா வாடா வாடா வாடா, என்னாச்சு கால் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லவும், அதான் டெய்லி வந்து புராணமாக பாடுவானே, அப்புறம் எப்படி ஒன்று பற்றி எனக்கு தெரியாமல் இருக்கும், உள்ளவா உள்ளவா அப்படின்னு சொல்லவும், நீங்கள் அப்படியே அந்த ஸ்டெப்பில் ஏற கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அவங்க அம்மா வந்துட்டு டேய் அவள் தான் ஸ்டெப்பில் ஏற கஷ்டப்படுறாள், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணடா, தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜிம்மின்ட்டு அம்மா கம்முன்னு இரு அப்படின்னு சொல்லவும், ஏய் நீ காலேஜ்லேயே அதை பண்ணியிருப்பேன்னு எனக்கு தெரியும்டா, உன் ஃப்ரெண்டெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டான், தூக்கிட்டு வா நடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. ஸோ ஜிம்மின்னு வந்துட்டு வெக்கப்பட்டு உங்களுக்கு தூக்கிட்டு வராரு. ஸோ வீட்டுக்குள்ளே கொண்டு போய் விடவும் நீங்களும் அப்படியே வந்துட்டு இந்த ஒரு காயம் என் வாழ்க்கையே மாற்றிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காயத்தை தொட்டு தடவி கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ ஜிம்மோட அம்மா வந்துட்டு உங்களுக்கு காஃபி எல்லாம் போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நீங்களெல்லாம் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கீங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க அவங்க. ஸோ அவங்களுக்கு செம ஹாப்பி. ஃபைனலாக என் பையனும் லவர்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்துட்டாண்டா, அப்பா இனிமேல் என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நானும் பெருமையாக சொல்லிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த ஹாப்பி. ஸோ ஜிம்மின் வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு ஒரு மாதிரி அவருக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. ஸோ ஜிம்மோட அம்மா வந்துட்டு ஒயன் உனக்கு ஹையர் ஸ்டடீஸ் ஏதாவது பண்ணணும் ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் எனக்கு அதெல்லாம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லவும், நல்ல வேலை எங்கே நீ ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் எதாவது வேணான்னு சொல்லிட்டு நான் பயந்துட்டேன். அப்படின்னா காலேஜ் முடிஞ்சது இந்த வருஷம் எண்டில் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா 2 பேரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஜிம்மின் அப்படியே அம்மா கம்முன்னு இருமா, இன்றைக்கி தான் ப்ரப்போஸே பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஜிம்மோட அம்மா வந்துட்டு அதனால என்னடா, இப்போ அதனால என்ன, நீ வந்தால் பிடிச்சி அவளை பற்றி தானே பேசுவேன், ஸோ ப்ரப்போஸ் தான் எனக்கு பண்ணிக்கிறேன், அவளும் ரொம்ப நாளாக பண்ணிகிட்ருக்கேன், சரி பரவாயில்ல அதெல்லாம் விடு, அப்படின்னா காலேஜ் முடித்ததுமே உங்கள் வீட்டில் நாங்கள் வந்து பேசுகிறோம் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வெக்கப்பட்டுட்டு ஓகே ஆண்டி அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜிம்மின் வந்துட்டு என்னமோ பண்ணுங்க அப்படின்ட்டு எந்திரிச்சு உள்ளே ஓடிடுறாரு. ஸோ ஜிம்மோட அம்மா அவங்ககிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாங்க. அவன் இப்படி தான் எதுக்கு எடுத்தாலும் ஷை ஆகிக்கிறான், உன்னை பற்றி மட்டுமே தான் டெய்லி வந்து பேசுவான் தெரியுமான்னு மொத்த கதையை எடுத்து விட்டுடுறாங்க. ஸோ ஜிம்மின் அங்கே மேலே உட்கார முடியல, ஐயோ எல்லாத்தையும் சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி குழுக்குள்ள இருக்குது. அப்படின்னா இவர் டெய்லி என்னை பற்றி நினைப்பாரா, அப்போ எனக்கு ஸ்டார்டிங் வந்து இவருக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு உங்களுக்கு செம ஹாப்பி ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் டேஸ்லாம் போகுது. ரொம்ப கேர் பண்ணி பார்த்துப்பாரு. ரொம்பவே நல்லா அவங்க டேஸ்லாம் போகுது. காலேஜ் டேஸ்லாம் முடியுது. ஸோ காலேஜ் முடிஞ்சதுமே ஜிம்மின் வந்துட்டு உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு அவர் வீட்டுக்கு போயிருப்பார். ஸோ அடுத்த நாள் வந்துட்டு காலேஜ் இருக்காது. ஆனால் நீங்கள் ஏதோ நினப்பில் இருந்துச்சு காலேஜ் போன மாதிரி கிளம்பிடுறீங்க. அப்புறம் தான் உங்கள் அம்மா காலேஜ் முடிஞ்சுன்னு சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அப்போ ஜிம்மினை அடிக்கடி பார்க்க முடியாதா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஃபீல் ஆகிடுச்சு. சோகமாக வந்து ரெடி ஆகிட்டு உட்காந்துருப்பீங்க வெளியே காலேஜ் பேக்கோட. உங்கள் டேடி வந்துட்டு ஒயன் என்ன பேக்கோட உட்காந்துருக்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைப்பா வழக்கம் போல் காலேஜுக்கு ரெடி ஆகணும்னு நினைப்பில் ஆகிட்டேன், நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் காலேஜை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கரெக்டாக வீட்டுக்கு வெளியே ஒரு கார் சவுண்ட் வருது. என்னடா அப்படின்ட்டு அம்மாவை அப்பா போய் பார்த்தாங்க. அப்படின்னா ஜிம்னோட ஃபேமிலி தான். ஸோ அவரோட அம்மா அப்பா எல்லோரும் வந்திருக்காங்க. ஸோ அப்பா ஃபாரின்லேருந்து வந்திருப்பாரு. எல்லோரும் அப்படியே ஜிம்மின் கூட வராங்க. ஸோ யார் அப்படிங்கிற மாதிரி உங்களோட அம்மா அப்பா பார்த்துட்ருக்காங்க. உடனே வந்துட்டு அது வந்து நான் ஜிம்னோட அம்மா அப்பா நாங்கள் தான், ஸோ வயனை பொண்ணு கேட்கலான்னு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே வராங்க. உங்கள் அம்மா அப்பா எப்படி நான் சொல்ல முடியும். ஸோ அப்படியே சரி வாங்க அப்படின்னு கூப்பிட்டு வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஷாக்காக இருக்குது, என்னடா இது சொன்ன மாதிரியே பண்ணிட்டாங்க அப்படின்னு உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ ஜிம்மி அப்படியே சிரிச்சுட்டே எப்படி ஓகேவா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நீங்கள் ஷை ஆகிட்டே உட்காந்துருக்கீங்க. ஸோ இப்படி தான் உங்களோட அம்மா அப்பாவுக்கு அவங்க பேசுகிறது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே வந்துட்டு
நல்லா க்ளோஸ் ஆகிட்டாங்க. ஸோ ஒரு வர முகூர்த்தத்துலேயே கூட கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. என்னடா எல்லாம் கனவு மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்துட்ருக்கீங்க. இப்படி தான். ஸோ ஃபைனலாக உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் எல்லாம் அன்றைக்கே பண்ணிட்டு போயிருந்துருப்பாங்க. ஸோ ரிங்கெல்லாம் போட்டு விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு 1 மந்த்தில் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி தான் ஒன் பை ஒன்னாக டே வந்துட்டு போயிட்டே இருக்குது. ஸோ ஃபைனலி அந்த வெட்டிங் டேவும் வருது. ஸோ நல்லா கிராண்டாக பண்ணுறாங்க. நீங்களும் ஒரே பொண்ணு, ஜிமினும் ஒரே பையன் அப்படிங்கிறதுனால ரொம்ப கிராண்டாக மேரேஜ் எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ ஃபைனலி வெட்டிங்லாம் முடிஞ்சு நீங்கள் ஜிமின் வீட்டுக்கு போகிறீங்க. ஸோ இந்த டைம் வந்துட்டு என்னென்னா அந்த டாக் வந்துட்டு ஓடி வருது. பட் ஜிமின் கிட்டே போகலை, உங்ககிட்ட ஓடி வந்து விளையாடிட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஏன்னா வந்துட்டு அந்த டாக்னால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. ஆனால் அது எப்போ நீங்கள் அங்கே போனாலும் ஜிமின் கூட தான் விளையாடும். பட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஜிமின் விட்டுட்டு உங்ககிட்ட வந்து அது விளையாடுது. ஸோ உங்களோட அத்தை வந்துட்டு உங்களுக்கு ஆரத்தியெல்லாம் கரைச்சி கொண்டு வராங்க. ஸோ 2 பேர்த்துக்கு வைக்கிறதுக்கு. ஸோ 2 பேரும் வெளியே நிற்கிறீங்க. நிறைய பேர் எல்லாம் கூட அந்த வெட்டிங்கில் நிற்பாங்களோ. ஸோ அந்த மாதிரி நின்றுட்டுருக்கவும் கரெக்டாக உங்களுக்கு அந்த ஆரத்தியெல்லாம் கரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சு விடுறாங்க. ஃபைனலாக 2 பேரும் ஒன்றா வந்துட்டு கால் தூளெல்லாம் வச்சு போவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி 2 பேரும் ஃபஸ்ட் டைம் கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படி உள்ளே போகிறீங்க. ஸோ போனதுக்கப்புறமா போயிட்டு உட்கார வச்சு நிறைய ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. ஆனாலுமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி நெருடலாகவே இருக்குது. என்ன அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வெட்டிங்க்கு வரல. கரெக்டாக ரொம்ப இயர்லியாக வெட்டிங் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் யாரும் வரல. அப்போ என் கல்யாணத்துக்கு கூட இந்த சாரா கூட வரல பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங்கில் உட்காந்துருக்கீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்பாரு. ஸோ யாருமே என் கல்யாணத்துக்கு வரல என் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லவும், என் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் வரல, நான் அந்த மாதிரி உட்காந்துருக்கேன் அப்படிங்கிறாரு. இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவே வீட்டுக்குள்ளே வெளியே பயங்கர சவுண்டு. ஒரு மாதிரி என்னடான்னு 2 பேரும் எழுந்து வெளில போய் பார்க்குறீங்க. பார்த்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஜிம்மோட ஃப்ரெண்ட்ஸ் தான். செம்மையாக வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ட்ரம்ஸ் எல்லாம் இது கொண்டு வந்து செட் பண்ணி உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி கேக்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு எல்லாம் டான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் மண்டபத்தில் பண்ணுவாங்க. ஆனால் டிஃப்ரெண்ட்டாக அவங்க உங்களை கொஞ்சம் அப்படியே ஏங்க விட்டு அதுக்கப்புறமா பண்ணுறாங்க. ஸோ செம்ம சர்ப்ரைஸாக இருக்குது. எல்லாம் நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் ஜிம்னு கூடவே சேர்ந்து அவங்க 2 பேர்த்தையும் இழுத்துட்டு போயிடுறாங்களா. ஸோ அவங்க கூட சேர்ந்து டான்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகே டியர். ஸோ இந்த ஒன் ஷாட்டை நான் இதோட முடிச்சுக்கிறேன். அண்ட் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு தெரியல. சரி, ஓகே, பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், பிடிக்காட்டியும் சொல்லுங்கள். நான் வந்துட்டு நெக்ஸ்ட்டு போடுற ஒன் ஷாட்டை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட ட்ரை பண்ணுறேன். ஓகே. ஸோ டாடா, பை பாய், சராங்கே.